ஒன்னு ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Kings chapter 9 verse 26, 27 and 28. And King Solomon made a navy of ships in Ezion-Geber, which is beside Elon, on the shore of the Red Sea, in the land of Edom. And Hiram sent in the navy his servants, shipmen that had knowledge of the sea, with the servants of Solomon. And they came to Ophir and fetched from thence gold 420 talents and brought it to King Solomon. ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்வித்தான். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரருடைய கூட அனுப்பினான். அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. சாலமோன் எசியோன் கேபேர் என்கிற இடத்திலே கப்பல்களை கட்டினான். And Solomon made a navy of ships in Ezion-Geber. அந்த கப்பல்கள் ஓப்பீருக்கு போனான். And that ship went to Ophir. அங்கே இருந்து தாலந்து 420 தாலந்து பொன்னை அது கொண்டு வந்தது. And it fetched thence gold 420 talents. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. சாலமோன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல காரியங்களை செய்தான். அது பூமியிலே ஒரு பெரிய அற்புதமாக காணப்பட்டது. And Solomon achieved many things in this world when he resided here, and many things are found as a miracle. ஏனென்றால் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். Because the Lord gave him wisdom that none contained. அந்த ஞானத்தினாலே அவன் எல்லாவற்றையும் அனுபவித்தான், எல்லாவற்றையும் செய்து முடித்தான். And with that wisdom he experienced everything and he accomplished everything. அவன் சொல்றான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லை வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன்னு சொல்றான். And he says, and there is a course for everything and I have reached every limits. உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வரியத்தின் எல்லைக்கும் நான் போனேன். I went to the limit of every riches of the world. ஞானத்தின் எல்லைக்கு நான் போனேன். I went to the boundary of the wisdom. குடித்து அதனுடைய எல்லைக்கும் போனேன். I drank and went to that coast even. மாயையை பார்த்து மாயையின் எல்லைக்கும் நான் போனேன். I saw the vain vanity and went into the boundary of the vanity. பைத்தியம் என்றால் என்னன்னு சொல்லி பைத்தியத்தின் எல்லை வரைக்கும் நான் போனேன். And even the madness, I want to know about it, I went to the limit of the madness. எல்லாவற்றிலும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கோ அந்த லெவலுக்கு அவன் போனதாக அவன் சொல்லுகிறான். So in everything, in what is the extreme level, and he went to that level and he said like this. ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்கள்ல எக்ஸ்ட்ரீமா நம்ம போயிட்டு இருக்கலாம். In spiritual life or the worldly things, and we may go into the extremes level. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீ பாவத்தின் எல்லைக்குள்ள போக கூடாது, பரிசுத்தத்தின் எல்லையை நீங்க பார்க்க வேண்டும். After coming to the spiritual life, and you should not touch to the limit of the sin, but you have to go to the boundary of the விசுவாசத்தின் எல்லையை நீ பார்க்க வேண்டும். And you must see the coast of the faith. சாலமோன் ஒரு காலத்துல இவைகள் எல்லாம் பார்த்தான். And Solomon once saw all these things. அதாவது மாயை, but he said it is vanity, உலகம், பைத்தியம், and said the madness, ஞானம், அறிவு, புத்தி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போன ஒரு மனுஷன். and world knowledge and understanding in about whatever things he went to the extreme. இப்போ அவனை பத்தி சொல்லி இருக்கிறது, now what is saying now, அவன் கப்பல்களை செய்வித்தான். and now he was made and the ships. அந்த கப்பல்கள் அந்த பொன்னின் 420 தாலந்து பொன்னை அவனுக்கு கொண்டு வந்தது. And that ship and brought and fetched him thence the gold of 420 ஒருவேளை talents. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம பாவத்தின் எல்லை வரைக்கும் போயிருக்கலாம். And before getting salvation, or we may enter into the extreme of the sin, சாபத்தின் எல்லை வரைக்கும் நாம் போயிருக்கலாம். or we went through the coast of this curses, பொல்லாத சுபாவங்களுடைய எல்லை வரைக்கும் நாம் போயிருக்கலாம். or we may reach through the coast of this evil பாவத்துல characters, ஒருவேளை நீ எக்ஸ்ட்ரீமா நீ போயிட்டு இருந்த ஒரு ஆளா or இருந்திருக்கலாம். you may be the one who are going to the extreme of the sin. ரட்சிக்கப்பட்ட பின்பு After நீ salvation, அப்படியே உன்னுடைய பாதையை தெய்வீகத்துக்கு எக்ஸ்ட்ரீமா நீ கொண்டு வர வேண்டும். and you have to divert your path towards the divine extreme, விசுவாசத்தின் எல்லை என்ன? and not to the extreme of the faith. பரிசுத்தத்தின் எல்லை அதுதான் பூரணம். And that is the perfection of holiness is going to reach the extreme தெய்வீகத்தின் of எல்லை holiness, அதுதான் தெய்வீகத்தின் பூரணம். and going to reach the divine holiness, and that is the extreme holiness. அன்பின் எல்லையை நீ தேட வேண்டும். And you have to seek after the coast of the love. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். And that's what Paul says. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், அந்த அறிவுக்கட்டாத அன்பு என்று அவர் பேசுகிறார். And that is what he is telling about the depth and height and length and breadth of the love, which is comprehended not. நீ எதுல வந்தாலுமே நீ ஒரு நல்ல உச்சகட்டத்துக்கு நீ தொட வேண்டும். In whatever it may be, you have to reach to the peak level. தேவ சித்தம் என்று சொன்னால் அதுல 3 அனுபவங்கள் இருக்கிறது. And the will of God, and there are 3 aspects in it. நன்மையான சித்தம், And it is a good will, பரிபூர்ணமான பிரியமான சித்தம், acceptable will, அடுத்து பரிபூர்ண சித்தம். and is perfect will. அத தேவ சித்தத்திலேயே 3 ஸ்டெப் இருக்கிறது. In will of God there are 3 steps. நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமான தேவசித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நீங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். You have to discern good, acceptable and the perfect will of God, and because of the renewing of minds, and you must be renewed. இதை நீங்கள் ரோமர் 12:2 நீங்க பார்க்க முடியும். And you can read this verse in book of Romans chapter 12. விசுவாசம் என்று வந்த உடனே After coming to the step of this faith, அதுல நீ ஒரு பூரணத்துக்கு வர வேண்டும். and you must come and attain the perfection. விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது. And this faith is also exercised with this thing, and it is made with perfection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இதை யூதா 20ல நீங்கள் பார்க்கும் பொழுது When we see in Jude 20, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசம். and it is said there, most holy faith. இங்கே இவன் கப்பல்களை செய்வித்தான். And here he made ships. இந்த கப்பல்கள் ஓப்பீருக்கு போய் தங்கத்தை கொண்டு வந்தது. And these ships came to Ophir and fetched gold. இந்த ஓப்பீருங்கிறதுக்கு 3 இடத்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள். And the historical scholars, and they are representing or pointing out 3 places for Ophir. நீங்க இந்த பைபிள் டிக்ஷனரி நீங்க பாத்தீங்கன்னா When you see in the Bible dictionary, இந்த ஓப்பீர் அப்படிங்கிற இடத்தை ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு இடமும் இன்னொரு இடத்துல ஒரு இடமும் சொல்றாங்க. மற்றொன்று இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஓவரின்னு சொல்றான். and they are telling that an Ophir is situated or located at South Africa or another place, and they are telling also that Overi and the place in Tamil Nadu. தமிழ்நாட்டுல ஓவரின்னு ஒரு இடம் இருக்கு. There is a place in Tamil Nadu called Overi. நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அங்க வந்து மினரல் சாண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் ஒருத்தன். And even now we can see, and they were taking this minerals and அந்த கடற்கரையில இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி அவன் அதை சுத்தப்படுத்தி அதை ஃபாரின் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் அவன் கணக்குல வச்சு சொல்றான். இந்த ஓஃபீருடைய பழைய பேர் என்னது? ஓவரினா அப்படிங்கறான். And they were telling that and taking the sea of the sand and were purifying it, and they are calling that Ophir, and the name is called as Overi. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஓப்பீர் என்பதனுடைய சரியான தன்மை என்ன? And what is the right aspect of this Ophir? பொன்னில வித்தியாசங்கள் இருக்கிறது. And there are difference in gold. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். And you all know it. எத்தனை கேரட் தங்கம் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? And you know how many carat of gold you must purchase. முந்தில 22 24 மா இப்ப அதெல்லாம் போயிட்டு 916ல போய்ட்டாங்க. And now before that they used to tell at 22 or 24, now they went into telling at 916. இப்போ வந்து தங்கத்தினுடைய உச்சகட்டத்துல நம்ம எல்லாரும் காணப்படுகிறீர்கள். And this you can see, and this is the height or peak level of this gold stick. அதுபோல பைபிள்ல கூட சாதாரண தங்கம் இருக்கிறது. Even in the Bible it is mentioned about the normal gold. பர்வாயிமின் தங்கம்னு ஒரு தங்கம் இருக்கிறது. And another gold is called as pervane. ஓப்பீரின் தங்கம்னு பைபிள்ல சில அந்த தங்கத்தினுடைய வித்தியாச தன்மைகள் ஒவ்வொரு நாட்டுல விளைகிற தங்கமும் வித்தியாசமான கேரட் உள்ளவைகள். The gold which comes out of every land is having a different characters. It's called as Ophir gold, as pervane gold. இங்கே ஓப்பீரின் தங்கத்தை அந்த கப்பல் கொண்டு வந்தது. And here the ships brought and the gold of Ophir. ஓப்பீரின் தங்கம் யார் எடுத்து உபயோகப்படுத்துவது? And who can use the Ophir gold? ஓப்பீரின் தங்கம் என்பது ஒரு வித்தியாசமான தன்மை உள்ளது, விலையேற பெற்றது. This Ophir gold is having the different tendency, and it is precious. நீங்கள் 45ஆம் சங்கீதத்தை 45ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்த்தால், when we look into Psalm 48 verse 9, 45ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 45:9, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். ராஜாவினுடைய வலது பார்சத்துல, கர்த்தருடைய வலது பார்சத்துல உட்காருகிற ராஜஸ்திரீ எந்த தங்கம் அணிஞ்சிருப்பா? என்ன தங்கம் அணிஞ்சிருப்பா? ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உம்முடைய வலது பார்சத்தில் உட்காருவாள். and queen who sit in the right hand of the king, and they have right upon the gold of Ophir and sit upon them. இதைத்தான் மகா பரிசுத்த விசுவாசம் என்று நாம் பேசுகிறோம். And this is what we call as most holy faith. இது இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது, when we see in the other spot, ஏசாயா 13:12 பார்க்கும் பொழுது, when we look into Isaiah chapter 13 verse 12, ஏசாயா 13:12, புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாகுவேன். ஓப்பீரின் தங்கத்தை காட்டிலும் நான் உன்னை அபூர்வமாக மாற்றுவேன். so I will make you precious more than of the soul of this Ophir. விசுவாச வாழ்க்கை தான் பூரணத்தை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. Life of faith is taking us into perfection. இந்த விசுவாசமும் பொன்னும் ஒவ்வொன்றுக்கும் பொன்னுக்கு தான் விசுவாசம் என்ற பெயர், விசுவாசத்துக்கு தான் பொன் என்ற பெயர். And gold is called as faith, and faith is called as gold. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். You can read in 1 Peter chapter 1 verse 7. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. சாலமோனுடைய புத்தியினங்கள், அறிவினங்கள் இவைகள் எல்லாம் முக்கியமல்ல, சாலமோன் செய்த கப்பல்கள் முக்கியம். The foolishness or unwise things of the Solomon is not important, but the things or the ships made by உன்னுடைய Solomon is வாழ்க்கையில் உள்ள important. தடுமாற்றங்கள் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறது இல்ல, உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். The Lord look not unto your stumblings, but he is looking unto your faith.
பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தோல்வி, பலவீனம், புத்தியினம், அறிவீனம் எங்க உன்னைய கேவலப்படுத்தலாம், எங்க அவமானப்படுத்தலாம், எங்க குற்றம் கண்டுபிடிக்கலாம் தான் பிசாசு பார்க்கறான். தேவன் உன்னுடைய விசுவாசத்தை எப்படி பூர்ணப்படுத்தலாம் தான் பார்த்துட்டு இருக்கிறார். And devil is looking unto your doubts and unbelief and all kind of discouragements in your life, but the Lord want to look unto your faith and make you to grow be precious. தேவன் பார்க்கிறது விதமா நீ பார்த்து பழக வேண்டும். And how the Lord is looking, and you that extent you must look into தேவன் him. அவனுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு உணர்வை செய்து எசியோன் கேபேர் என்கிற இடத்துல கப்பல்களை செய்யும்படியாக அவனுக்கு ஒரு ஏவுதல் கொடுத்தார். And the Lord gave him an urging to make a ships in the place called Ezion Heber. நீ ஒரு கப்பல். You are a ship. உன்னுடைய விசுவாச வாழ்க்கை ஒரு கப்பலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. And your faith is related to the ship. இத குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். And we know about this well. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Life of a spiritual man is compared to the faith that is the ship. 1 தீமோத்தேயு 1:18 வாசியுங்கள். 1 Timothy chapter 1 verse 18. தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த விசுவாச வாழ்க்கையே ஒரு கப்பலுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்ட ஒரு தன்மை உள்ளது. And the life of the faith is compared or it is a simple அப்படி form பார்த்தா of faith. இப்போ இந்த சபையில ஒரு 600 700 கப்பல் இருக்குன்னு அர்த்தம். It means and now there are 600 to 700 ship in this church. இப்போ கொனவட்டம் போர்ட்ரஸ்ட்ல ஒரு 700 கப்பல் இருக்கு. In this Konavata fortress and there were 700 ship. இந்த இடத்துல இங்கே கட்டப்பட்ட இந்த கப்பல்கள் அது போய் ஓப்பீரின் தங்கத்தை கொண்டு வந்தாதான் இந்த கப்பல் செய்ததினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. The ship brought here this all the 700 ship and they have to bring the Ophir gold, only then the purpose of them is fulfilled. விசுவாசம் என்பது நல்மனசாட்சியோடு இணைந்த ஒரு தன்மை உள்ளது. And faith is the one which is an aspect which is engaged with this pure conscience. மனசாட்சி கெட்டு போச்சுனா விசுவாசம் கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் கெட்டு போயிருச்சுன்னு சொன்னா மனசாட்சி கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். If your conscience is corrupted, your faith is corrupted. If your faith is corrupted, your conscience is corrupted. இதைத்தான் 19ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். This is what we read 19 1 தீமோத்தேயு 1:19ல மறுபடி வாசியுங்கள். And read once again 1 Timothy chapter 1 verse 19. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுகிறதுடைய காரணம் நல்மனசாட்சியை கெடுப்பதுதான். And faith of the ship was made great is that because and they have corrupted the pure conscience. உங்கள் எத்தனை பேருடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது? In you and how many of your conscience is good? மனசாட்சி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. All are having this conscience. ஆனா இந்த மனசாட்சியை நீங்க ரெண்டு விதத்துல யூஸ் பண்ணலாம். You can use this conscience in two kinds. நல்லா சொல்றேன் கவனிங்க. I tell you, உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு சாட்சி இருக்கு, அது மனசாட்சி. And for everyone the Lord has appointed a testimony and that is called as a conscience. யாருமே சாட்சி சொல்றதுக்கு உன்னுடைய குற்றத்தை சாட்சி சொல்றதுக்கு ஆளே இல்லாத பட்சத்துல தேவன் எதை வச்சு தான் தீர்ப்பாரு? உன்னுடைய மனசாட்சியை வச்சு தான் அதை தீர்ப்பாரு. If there is none to testify about you and the Lord will give you judgment according to your conscience. அப்போ இந்த மனசாட்சி இது நீ சரியான விதத்துல காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. It is your duty to keep your conscience in a pure way. ஆனா அதே நேரத்துல at the same time இந்த மனசாட்சியை நீ மழுங்கடிக்கலாம். and sometimes and you may deny this conscience. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Can you understand what I say? மனசாட்சியில சூடு உண்டாயிடுச்சுன்னா நீ பொய்யனா மாறிடுவ. And if you become hot in your conscience and you will become a liar. அவன் அடிச்சான் நான் அடிச்சேன் என்ன தப்பு அப்படிங்கன்னு உன் மனசாட்சி அப்படி நீ கொண்டு வந்துட்டீனா அந்த மனசாட்சி கெட்டுப்போன மனசாட்சி. If you bring your conscience in this way that he bit me so I bit him and so you have corrupted your conscience. ஏன்னா அது பழைய ஏற்பாடு. Because there is Old Testament. கண்ணுக்கு கண் eye for eye, பல்லுக்கு பல், tooth for a tooth. ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்துல அடிக்கணும். So if you are slapping and you have to give it back. அதுதான் பழைய ஏற்பாடு. And that is Old Testament. ஆனா பைபிள் சொல்லுகிறது அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணம் மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். But the Bible says that in the laws of the Old Testament and cannot need a perfection. எபிரேயர் 9:9ல நீங்க இத பார்க்க முடியும். You can see in Hebrews chapter 9 verse 1. இவைகள் நம்முடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த முடியவில்லை. And these are not able to make us a perfection. அப்ப புதிய ஏற்பாட்டுல மனசாட்சியும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. So in New Testament and this faith and this conscience is related together. இந்த விசுவாச வாழ்க்கை இந்த கப்பல் மனசாட்சி இல்லன்னா கெட்டு போய்டும். So in this life of faith and if there is no good conscience it will be corrupted. அதனால உங்களுடைய மனசாட்சியை எப்பொழுதுமே நீங்க கரெக்ட்டா வச்சிட்டே இருக்கணும். So you have to keep your conscience in the right way. தாவீதினுடைய துவக்க காலத்துல அவனுடைய மனசாட்சி பிரைட்டா இருந்தது. In the lives of the David in the beginning his conscience is pure and bright. அபிஷேகம் பெற்ற புதிதில when he received the anointing சவுல் அவனை விரட்டி கொண்டு வந்த நாட்களிலே and the days where the Saul chased him ஒரு நாள் தாவீது சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டான். and one day the Saul cut off the hem of the garments of the mantle of the Saul. ஆனால் என்ன நடந்தது? You know what happened? அவனுடைய மனது போட்டு அடிச்சிட்டே இருந்துச்சு. And his heart started to beat.
அவனால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. He is not able to control him. தப்பு போராட ஆரம்பிச்சிச்சு. And he committed a mistake and started to struggle. 1 சாமுவேல் 24:5 நீங்க இத படித்துக் கொள்ளுங்கள். You can read this in 1 Samuel chapter 24 verse 5. இப்படி தான் அவனுடைய ஆரம்பகால வாழ்க்கையில மனசாட்சி தூய்மையாக சுத்த மனசாட்சியாக துர்மனசாட்சி இல்லாமல் நன்றாக இருந்தது. And this is how the beginning of the days of this David was so pure and it was not bad, it was with the pure conscience. நாட்கள் போன பொழுது when the days are past இவன் அந்த மனசாட்சி சுத்த மனசாட்சியை காக்கவில்லை. and he was not able to keep his pure conscience. என்ன நடந்தது? What happened? அடுத்தவன் மனைவியை எடுத்து அனுபவிச்சு அடுத்தவனை கொன்னா கூட இவனுடைய மனதில உணர்வு வரல, மனசாட்சி சுத்தம் இல்லை. Experience another's wife and even he was corrupted himself and he not having the pure conscience, his conscience was corrupted. மனசாட்சியை நீ ரெண்டு விதத்திலயும் பயன்படுத்தலாம். You can use the conscience in two ways. அதான் சொன்னேன், அவன் செஞ்சா நான் செஞ்சேன் அதுல என்ன தப்பு அப்படிங்கிற மனசாட்சி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. And he did this, I did, and you can tell this and you can stand before like this. இதை பவுல் தீமோத்தேயுக்கு பேசும் பொழுது and when Paul was speaking this to Timothy, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் என்று அவர் பேசுகிறார். and he is telling that and they that are hot in the conscience is the called a liar. 1 தீமோத்தேயு 4:1 நீங்கள் இதை பார்க்க முடியும். You can read in 1 Timothy chapter 4 verse 4. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. பிரியமானவர்களே, சாலமோன் ஒரு கப்பலை செய்தான். and Solomon made a ship. அந்த கப்பல்கள் ஈராமுடைய ஆட்களோடு இணைந்து அது பயணப்பட்டது. and this ship was engaged with the Aram and it was started to journey. அது ஓப்பீருக்கு போய் சேர்ந்தது. it reached Ophir. அங்க இருந்து அவனுக்கு பொன்னை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. and from there it brought forth gold. இது ஒரு விசை நடந்ததல்ல. it did not happen once. கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். and it will continually for every ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே இருக்கும். so it was continuing for every year. நீங்க நாம முதல்ல வாசித்த அந்த கீவேர்ஸ்ல ஒரு விசை அது கொண்டு வந்ததாக 420 தாலந்து கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. and it is said in the key verse that we read that not one time but it brought 420 talents of gold. ஆனா நாட்கள் போனபோது when the days are past இந்த கப்பல் அவன் எதுக்கு பயன்படுத்தினா? and for purpose he used this ship. பொன்னுக்கு மட்டும் பயன்படுத்தவில்லை. and he not used only for the gold. எல்லாத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சான். and he started to use for every purpose. இந்த ரட்சிப்பை, இந்த விசுவாசத்தை, இந்த பரிசுத்த வாழ்க்கையை, இந்த அபிஷேகத்தை நீ விசுவாசத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமே தவிர உலக பிரகாரமான காரியங்களுக்கு இதை யூஸ் பண்ண கூடாது. the salvation, this faith and holiness and you have to use only for the life of faith and not for the worldly manner or for worldly things. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது when we look into 1 Kings chapter 10 இதே கப்பல் அவனுக்கு வேற எதை கொண்டு வந்தது? and this same ship and for what purpose it brought forth in 1 ராஜாக்கள் 10:22 10:22 of 1 Kings. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்சீசின் கப்பல்களும் இருந்தது. தர்சீசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இங்க பாருங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தரம் அது கொண்டு வர்றது என்னது? முதல்ல பொன்னை கொண்டு வந்துருச்சு, ஒழுங்கா ஒரே இதுதான் கொண்டு வந்துச்சு. 420 தாலந்து பொண்ணு தான் கொண்டு வந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு வரும்போது எது வருது? அதுல குரங்கு வருது, மயில் வருது, சேட்டைகள் எல்லாம் உள்ள வருது. So first of all then he brought only this 420 talents in the Ophir and the stretched gold, but then later then and he started to bring apes and peacocks and other kind of things. பொன்னை கொண்டு வந்தது, it brought forth வெள்ளியை கொண்டு வந்தது, silver, ஞான தந்தத்தை கொண்டு வந்தது. and ivory. இதெல்லாம் நல்லது. and these are all good. பொன் விசுவாசத்தை குறிக்கிறது, and this gold shows faith, வெள்ளி நம்பிக்கையை குறிக்கிறது, and silver shows hope, அடுத்து தந்தம் மாம்சத்தை அழிப்பதை காண்பிக்கிறது, the ivory shows destroying the fleshly natures. இதோட சேர்ந்து கொசுறு மாதிரி யார் வரா? அடுத்து குரங்கு வருது உள்ள, and some extras and this monkey is also added. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்ச நாட்கள் போன பிறகு நமக்குள்ள வருகிறதான துச்ச தன்மைகள். and this is the thing or the evil things that is coming into our spiritual life. அடுத்து மயில் உள்ள வருகிறது. and nextly this peacocking. குரங்கு ஒரு பிசாசினுடைய ஒரு அடையாளம். and monkey it is a symbol for Satan. இன்னொரு விதத்துல மயில் பெருமையினுடைய ஒரு அடையாளம். and peacock is a symbol for pride. இந்த ரெண்டுமே ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வீழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ரெண்டு தன்மைகள். and these two are the two natures which brings and fallen state in the spiritual life. உன்னுடைய ஜீவியத்தின் துவக்கம் விசுவாசமாக இருந்தது. ஆனா இப்போ என்ன நடக்குது? உன் கப்பல்ல உன் விசுவாச வாழ்க்கையில இப்போ 3 வருஷம் தாண்டின பிறகு இப்போ உனக்குள்ள வருகிறது எல்லாமே குரங்கு. in the beginning of your life and what you have started is with faith, but after 3 years passed and now the thing which is added is monkey. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ள பின்மாற்றங்களும் தோல்விகளும் வருகிறது. and little by little the backsliding and the failures இப்போ உன் வாழ்க்கையில மயில் வருது. now the peacock started to give பெருமை தலைவிரிச்சு ஆடுது. now the pride it started its hood and it was raised out. இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரியவளுடைய வீழ்ச்சியினுடைய அடையாளம். and this is the reason for the falling of your spiritual life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. may the God's holy name be glorified. இந்த எசியோன் கெபர்ல கட்டின கப்பல்கள் அழகாக போயிட்டு வந்துட்டே இருக்கு. the ship which was made of this Azinabur, it was beautifully sailing over the sea. காரணம் என்ன? what is the reason? ஈராமின் கப்பல் ஆட்களோடு போய் கொண்டிருந்தது. because it was going with the people of the Hiram. சாலமோன் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். Solomon means peace. ஈராம்
அப்படின்னு சொன்னா உயர்ந்த குலத்தவன் என்று அர்த்தம். And Hiram means that he belonged to the good tradition. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா சக்சஸ். When both are engaged together, it is success. ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்துட்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடும். In spiritual life, the spiritual ones, when you are joined with another spiritual person, and your life will be success. அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை வைத்திருந்தான். And Hiram was having the servants, the shipmen that had knowledge of the sea. இந்த ஈராம் தான் சாலமோனுக்கு தேவாலயத்தை கட்டுறதுக்கு full சப்போர்ட்ல இருந்த ஒரு ஆள். This Hiram is the one who supported Solomon to build up the temple of God. எவ்வளவு மரம் வேணும் அனுப்பிக்கிட்டே இருப்பான். And he was sending what food would. எவ்வளவு சந்தன மரம் வேணும் அனுப்பிக்கிட்டே இருப்பான். And how many sandalwood trees needed, and he would. எவ்வளவு தேவதாரு மரம் வேணும் அனுப்பிக்கிட்டே இருப்பான். And how many fruit trees is needed for him, he was sending to him. எவ்வளவு கேதுரு மரம் வேணும் அனுப்பிக்கிட்டே இருப்பான். And how many cedar trees are needed, and was sending to him. சளைக்காம தேவனுடைய ஆலயத்துக்காக அனுப்பிக்கிட்டே இருக்கறாள். அவனுக்கு இவனுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். And without wearing, and he was sending everything which is needed for the temple. There was good understanding between them. எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க ஆவிக்குரியவங்களோடு சேர்ந்துட்டீங்கன்னா உங்க பிரேயர் லைஃப், உங்களுடைய ஃபாஸ்டிங், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம் இது டெவலப் ஆகிட்டே இருக்கும். In spiritual life, and if you are joined with another spiritual person, and your life of the faith and holiness and divinity will be increased, and it will not go down. ஒரு புருஷனும் மனைவியும் ஒரே தரிசனத்துல இருந்துட்டாங்கன்னா அவங்கள அந்த ஃபேமிலியை பீட் பண்றதுக்கு பிசாசுக்கு இடமே கிடையாது. If the husband and wife and they are having the same together and knowledge, and there is nothing can come and make them to destroy a failing. பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் ஒரே தரிசனத்துல வந்துட்டாங்கன்னா அவங்கள பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. The parents and children, when they come in a good proper vision, and none can beat them up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இவன் கட்டின அந்த கப்பல் எசியோன் கேபோர் என்கிற இடத்துல இருந்து கட்டினான். And the ship which made by Solomon, it was made at the place called Ezion Geber. எசியோன் கேபர்னா என்ன அர்த்தம்? And what is the meaning of this Ezion Geber? மனுஷனுடைய முதுகெலும்புன்னு அர்த்தம். It is the meaning of the backbone of a man. பேக்போன், ஸ்பைனல் கார்டே அதுதான். And that is a spinal cord, that is இந்த backbone. இடத்துல தான் அவன் அந்த கப்பலை கட்டினான். And there he brought or made the ship. அதை நாம் சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். So we have to understand in a better way. இந்த எசியோன் கேபரை பத்தி இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, when you see about this Ezion Geber in another aspect, என்னாகமம் 33, 35, 36 வாசியுங்கள். Numbers chapter 33 verse 35 and 36. என்னாகமம் 33, 35, 36 வசனங்கள். எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபரிலே பாளையம் இறங்கினார்கள். எசியோன் கேபரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசாகிய சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 40 இடங்கள்ல பாளையம் இறங்கினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். And you all know that, and the people of Israelites they pitched around for 40 places. முந்தி நீங்க பெந்தேகோஸ்தே சபைகள்ல உள்ளதான பைபிள் ஸ்டடிகளுக்கு போனாங்கன்னா ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் எடுப்பாங்க. And if you are going to attend the Bible studies in the prayer days, and they will take only 4 subjects. ஒன்னு ஆசரிப்பு கூடாரம் எடுப்பாங்க. One they take about the tabernacle. இல்லாவிட்டா பலிகள் எடுப்பாங்க. Or they take about the sacrifice. இல்லாவிட்டா இஸ்ரவேல் பிரயாணம் எடுப்பாங்க. A journey of Israelites. இல்லாவிட்டா முந்தின நித்தியிலிருந்து பிந்தின நித்தியம் எடுப்பாங்க. Or they will take from former eternity to latter eternity. இப்போ மாடர்ன் பெண்டிகாஸ்ட்ல அந்த ஸ்லைடே இப்ப போறதில்ல யாரும். Now they are modern Pentecost, and they are not going to reach that side. இப்போ நாங்க எல்லாமே வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். So weekly once we are giving a subject and we are moving. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 இடங்கள்ல பாளையம் இறங்குற இடத்துல இது ஒரு முக்கியமான ஒரு இடம். So the people of Israelites in 40 places they camped around, and this is an important place. எப்ரோன், At Hebron, அடுத்து எசியோன் கேபர், and there is called Zinebel, அடுத்து காதேஸ். and this Kadesh. மற்ற 40 இடங்களை நம்ம விட்டுருவோம். In other place, இந்த 3 இடம் மிகவும் முக்கியமானது. and among these 40 places, the 3 places are எபிரோன் important. என்பது ஐக்கியம், சபையை காண்பிக்கிறது. And Hebron shows fellowship or church. இந்த எசியோன் கேபர் என்கிறது மனித முதுகெலும்பை காண்பிக்கிறது. And Ezion Geber, this shows the backbone of man. அடுத்து காதேஸ், காதேஸ்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலம்னு அர்த்தம். And Kadesh means it is the holy sanctuary. இந்த ஐக்கியத்திலிருந்து இந்த முதுகெலும்பாகிய உபதேசத்தை நீ கடைபிடிச்சேனா அடுத்து காதேஸ் ஆகிய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீ கால் எடுத்து வைப்பாய். In this fellowship, when you are maintaining this fellowship, and when you found as a backbone, are you will able to reach this Kadesh and the place where it is named. இந்த எலும்பு எதை காண்பிக்கிறது? And what this backbone shows? எசியோன் கேபர்னா மனித முதுகெலும்பு. And Ezion Geber means backbone of a man. இந்த மனித முதுகெலும்பு தான் ரொம்ப மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. So this backbone of a man, so it is important in a man's life. இன்னைக்கெல்லாம் நீங்க உட்கார்றீங்க, நிமிர்றீங்க, நடக்கறீங்க, கையை பிடிங்க, அப்படிங்கறீங்க, முறுவலிக்கிறீங்க, எந்திரிச்சு சும்மா நீங்க நடக்கிற ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த முதுகெலும்பு ஒழுங்கா இருக்கிறதுனால தான். You are sitting and you are standing, you are stretching forth, and you are doing all these actions because the reason for everything is your backbone. அப்படிதானே? Is it correct? பின்னால ABCD ன்னு வச்சிருக்கான். ஒரு டிஸ்க்ல லேசா ஒரு பஞ்சிங் ஆயிடுச்சுன்னா நீ கோணிக்கிட்டே நடப்ப. So if your disc is just getting any kind of corruption, and you may go straight in and can walk for him. திருப்பி உன்னால உட்கார முடியாது. Then you cannot sit properly. உட்கார்ந்தா எழும்ப முடியாது. If you sit, you cannot stand. எழும்புனா படுக்க முடியாது. If you stand, you cannot படுத்தா sleep. எழும்ப முடியாது. If you lay down, you cannot get up. என்ன பிரச்சனை? Because what is the problem? முதுகெலும்புல ஏதோ ஒரு டிஸ்க் அமுங்கி இருக்கு. And some of the discs got pressed in your இது backbone. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. And this is all well known to you. இந்த முதுகெலும்பு தான் உபதேசம். And this backbone is your state. இந்த உபதேசத்தின்படி நீ கட்டப்பட்டால் உன்னுடைய கப்பல் எங்க போய் சேரும்?
சரியான இடத்துக்கு போய் சேரும். If you build up your life according to the doctrines and your ship will reach to the proper or right place. இந்த முதுகல் இந்த எலும்பு வச்சு தான் இயேசு மனவாட்டியை உருவாக்குகிறார். And keeping this backbone and Jesus is forming a bride. எப்படி ஒரு எலும்பை வைத்து மனுஷியை உருவாக்கினாரோ இந்த கிறிஸ்துவின் உபதேசமாகிய எலும்பை வைத்து தான் சபையாகிய மனவாட்டியை அவர் உருவாக்குகிறார். And how he made the woman out of the backbone of a man, and likewise and he is also forming the church with the backbone. எலும்புங்கிறது ஒரு சப்ஜெக்ட். Bone is a subject. நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. I don't want to enter. பட் நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். But what I need to say is நீதிமானுடைய எலும்புகள் முறிகிறது இல்ல. And the backbone of the righteous will not be split forth. உபதேசத்தை மட்டும் முறிக்கவே விடக்கூடாது. And we should not go down with his doctrines. உபதேசம் தான் நம்முடைய முதுகெலும்பு. The doctrines are our backbone. இந்த முதுகெலும்பு இந்த எலும்பை வச்சு தான் மனவாட்டியை உருவாக்க முடியும். And with this bone and we can form and mold the bride. யோசேப்பு தன்னுடைய அந்திய காலத்துல ஒரு வார்த்தை சொன்னான். And Joseph in the times of praying and he uttered a word. என்ன ஒரு வார்த்தை சொன்னான்? And what was the word? நான் இறந்துருவேன். I will die. பட் கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு நேரம் வரும். But the time come where the Lord will visit you. வாக்குத்தத்தத்தின்படி உங்களை எகிப்திலிருந்து கொண்டு போய் கானான்ல கொண்டு போய் சேர்ப்பார். According to the promise, the Lord will take you from Egypt to Canaan. ஆனா ஒன்னு செய்யணும். But you have to do one thing. என்னைய இந்த எகிப்தில அடக்கம் பண்ணிர கூடாது. And you should not bury me in Egypt. என்னைய வந்து நீங்க மம்மி மாதிரி அழகா என்ன செஞ்சிரணும்? பதப்படுத்தி வச்சிரணும். And you have to embalm me. மம்மின்னு சொல்லுவாங்க இல்லையா? எகிப்தின் மம்மி. அது மாதிரி பதப்படுத்தி என்னை வச்சிருங்க. என்னுடைய எலும்புகளுடைய அந்த பெட்டியை நீங்க பயணம் போகும்போது கொண்டு போய் கானான்ல வைங்க. அது வரைக்கும் என்னுடைய எலும்புகள் இங்க இருக்க வழியே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. And you must do the embalm and my bones and you have to keep it preserve it and then you have to take it to Canaan and you must bury there. உபதேசம் எகிப்துக்குரியதல்ல, உபதேசம் கானானுக்குரியது. Doctrines belong not to Egypt but it is belong to Canaan. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand in a right way. நீங்க இத பார்க்கும் பொழுது When you see about this, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நீங்க இத பார்க்கலாம். and you can read this in book of Genesis chapter 15. 25ஆம் வசனம். Verse 25. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். எப்படி எவ்வளவு தெளிவா சொல்லிட்டான். என்னைய அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சந்திப்பாரு. அப்ப நீங்க என்னைய கொண்டு போய் அங்க வச்சிருங்க. And the above verse it is said that the Lord will visit you and you must carry my bones there. என் எலும்புகள் எகிப்துக்குரியது அல்ல. And my bones belong not to Egypt. இதுக்கு பதில் எங்க இருக்கிறது? And what is the answer for this? யோசுவா 24:32 நாம் பார்க்கும் பொழுது When we look into 24:32 of Joshua. யோசுவா 24:32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கமணினார்கள். எப்படி எலும்பு எங்க போய் அடக்கம் பண்ணுது? And where they buried the bones of Joseph. எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து அதை தூக்கிட்டு வர சொல்லிட்டான். After many centuries he asked to carry it. அதுவும் இஸ்ரவேல் பயணத்தில் போய் கொண்டே இருந்தது. And it is also joining with the capital. அதுவும் 40 இடத்திலே பாளையம் இறங்கினது. It is also encamped in the 40 places. அதுவும் யோர்தானை அது செங்கடலை கடந்தது, யோர்தானை கடந்தது. And the bones also it is divided the Red Sea and it could cross the Jordan River. யாக்கோபின் சுதந்திரத்துல போய் சேர்ந்துருச்சு. And it went into the inheritance of Jacob. இந்த உபதேசம் உன் கூட இருந்துகிட்டே வரணும். உன்னுடைய பயணத்துல வந்துகிட்டே இருக்கணும். This doctrines must come in your journey. அதே நேரத்துல இந்த உபதேசம் கிடைச்சா மட்டும் போதாது. இந்த உபதேசத்துல உனக்கு சரியான இங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு தெய்வீக ஐக்கியம் தேவை. And just receiving the doctrines is not sufficient and you must have or must maintain a better relationship or fellowship with the people. சாலமோனும் ஈராமும் சேர்ந்ததனால அந்த கப்பல் சக்சஸ் ஆ மாறுது. And Solomon and Hiram and Jane together and so the ship was success. உன்னுடைய மனைவியும் நீயும் சரியா இணைஞ்சிட்டீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருமித்து மனசுல வந்துட்டீங்கன்னா உன் கப்பல் பூரணத்தை சந்திக்கும். If your wife and your husband if you are joined together if you are having to maintain fellowship on one accord and your ship will go on sail in a better order of faith. ஒரே தரிசனம் ரெண்டு பேருக்கு இல்லாதனால தாங்க ப்ராப்ளம். Only if you don't have the one vision among you and there is a problem. ஒரே தரிசனம் ரெண்டு பேருக்கும் தேவை. And you are need of the one vision. புருஷனுக்கு இருக்கிற தரிசனம் மனைவிக்கு வேணும். The vision that husband had must have to the wife must have that vision. ஒரு நாள் மனோவாவுடைய மனைவிக்கு தேவதூதன் தரிசனமாகிறான். One day and to the angel of the Manoah's wife and உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும்னு சொல்றான். and is telling about the children. சிம்சோனை குறித்து பேசுகிறார். And is speaking about Samson. மனைவி போய் புருஷன்ட்ட சொன்னா. And the wife informed the husband. இப்ப புருஷனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. Now husband do not know what to do. ஏதோ ஒரு பிள்ளை பிறக்குமா அதை பயங்கரமா பிரதிஷ்டையில வளர்க்கணுமா. அப்ப அவன் சொன்னா ஒருவேளை மறுபடியும் தூதன் வந்தா என்னைய கூப்பிட்டு விடுன்னு சொன்னான். And the child will be delivered or you have to grow up in consecration and he said that if the angel comes once again you call me back. ஒருவேளை அப்படி வந்தா என்ன செய்ய? நீ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு என்னைய வந்து கூப்பிடுங்கறான். Perhaps if he come back and you ask him to wait. அவன் சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு டைம் தூதன் இறங்கிட்டான். As he said an angel came down again. இவன் என்ன சொன்னா? And what he said? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் யாரை கூட்டி வரேன். And she said wait for me and I'll call my என் புருஷனை கூட்டி வரேன். I'll call my husband.
இவ சொன்ன உடனே வேற வழியே இல்லாம அவன் நின்னுட்டான் தூதனும். Without way the angel also stood in the இவ place. போய் புருஷனை கூட்டி வரா. And she called her husband. அப்ப அவன் வந்து கேக்குறான், என் மனைவிட்ட பேசினால நீங்க தானா? He asked, and you are the one who speak to my wife. ஏதோ பிள்ளையை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் சொன்னீங்களாமே. And you told some revelation about the children. ஒருவேளை அப்படி அந்த பிள்ளை பிறந்து அந்த நாட்கள் நிறைவேறினால் நாங்கள் அந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி கேக்குறா பாருங்க. If the child was delivered at the appointed time, and how we must grow and how we have to brought up in this way. அதனால தான் அந்த பிள்ளை சிம்சோன் தெய்வீகத்துல உருவானான். And that is what, and the Samson was formed a divinity. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Today how is your life? அதனால தான் நான் சொன்னேன், எசியோன் கேபேர்ல உபதேசத்தின்படி உன் விசுவாச கப்பலை நீ கட்ட வேண்டும். So Ezra Geber, and according to the life of faith, and you have to build up this ship. உபதேசத்தின் அடிப்படையில தான் உன் பரிசுத்த ஜீவியத்தை கட்டி எழுப்பணும். Depending upon these doctrines, and you have to build up your holiness. உபதேசத்தின் அடிப்படையில தான் நீ ஊழியம் செய்யணும். Depending upon the doctrines, and you have to do the ministry. அதுக்கு தான் நாங்க எல்லாம் இந்த ஊழியத்துல கிடக்குறோம். So that's what we are staying in this ministry. நான் ஒரு நாள் ஒரு பஸ்ல வரும்பொழுது சின்ன பிரதரா இருந்தேன். நான் ஒரு லோக்கல்ல இருந்தேன். ஒரு கிராமத்துல ஒரு பஸ்ல வந்துட்டு இருந்தேன். I was in particular local, I was ministering there. I was traveling to the particular village. அப்ப ஒரு வயதான நபர் என் பஸ்ல என்னை ஒட்டி உட்கார்ந்திருந்தார். And the one person was no note, and he was sitting nearby me. அவர் CSI இருக்கலாம். And he may be a CSI believer. அப்ப அவர் கேட்டார், நீங்க பெண்டிகாஸ்டான்னு கேட்டார். He asked me, are you Pentecost? ஆமான்னு சொன்னேன். I said yes. இந்த சின்ன வயசுல போய் அங்க மாட்டிக்கிட்டீங்களே என்ன? In this old age, at this young age, you are entangled there. எதுக்கு இந்த சின்ன வயசுல போய் கல்யாணம் இல்லாம குடும்பம் இல்லாம வேலை இல்லாம வெட்டி இல்லாம அதுல போய் சேர்ந்துட்டீங்க? எதுக்கு இப்படி சேர்ந்தீங்க? நீங்க ஃப்ரீயா இருந்து ஊழியம் செய்ய வேண்டியதானே? அங்க போனா உங்களை அப்படியே லாக் பண்ணிடுவாங்களே. In this young age, and this you are not having any kind of facilities, and you are entangled there, and you can free there, and you can see ministry. இப்ப நல்ல சுகம் இருக்கு. Now you are having நல்ல வேகம் இருக்கு. You have good job. நல்ல வயசு இருக்கு. You have good age. எவ்வளவு நீங்க கர்த்தருக்காக ஃப்ரீயா வர்க் பண்ணலாம். So you can work for the Lord at any time if so. இத விட்டு போய் அங்க மாட்டிக்கிட்டீனா நீ உட்கார்ந்தா தப்பு, எழும்னா தப்பு. நின்னா ஏன் நின்னம்மா, உட்கார்ந்தா ஏன் உட்கார்ந்தாம்மா. இதுல போய் நீ போய் லாக் பண்ணிட்டீங்களே. And leaving this, and you are locked up there. If you sit with this mistake, you stand, that's a mistake, and why you were engaged in it? அப்ப நான் சொன்னேன், and I replied him, ஐயா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. even now it was nothing corrupted. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. And nothing was spoiled now. நான் ஒண்ணும் பாண்டுல கையெழுத்து போட்டு அங்க உட்காரல. So I heard about this, so I was not sitting there. நான் இந்த பிரமாணத்தின்படி ஊழியம் செய்கிறேன். இந்த பிரமாணத்தை மீறும் பொழுது இந்த ஊழியத்துக்கு நான் அப்பாற்பட்டவன் நான் எழுதி கொடுத்திருக்கேன். I am doing this ministry according to the law. If I transgress the law, and I was want to go away from this, I have ஊழியத்துக்கு எடுக்கும்போது ஒரு ஃபார்ம் நிரப்பி கொடுக்கணும். So while we are coming to the ministry, and we will fill up the form. எடுத்த பிறகு ஒரு ஃபார்ம் நிரப்பி கொடுக்கணும். And after they are taking up the ministry, and we will fill up the form. எடுக்கிறதுக்கு முன்னால கொடுக்கிறது வந்து அப்ளிகேஷன். The form which is given before taking the ministry is application. எடுத்த பிறகு அங்க இருந்து உன்னை எழும்ப விடாம ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. And after taking for the ministry, and they will make you to fill up the form. அத வாசிச்சு கையெழுத்து போடுவாங்க. And they ask us to read it and a signature. அத பாதி பேர் வாசிக்க மாட்டான். ஏன்னா எழுப்புதல்ல இருக்கறனால இதெல்லாம் கண்டுக்க மாட்டான். And most of them will not read it because they will be revival. They will not capture. அதுல தெளிவா இருக்கு. And it will very clearly mention கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் வளர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகள் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிரமாணத்தின்படி நான் தன்னார்வ தொண்டு செய்ய என்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பிரமாணத்தையும் இந்த உபதேசங்களையும் எப்பொழுது நான் மீறுகிறேனோ அப்பொழுது நான் இதற்கு அப்பாற்பட்டவன் என்று ஒத்துக்கொள்கிறேன். So I have submitted myself that I was knowing about the birth of Jesus, the growth of Jesus, and all the doctrines. If I am transgressing the law, I want to make confirmation that I must go away from it. அப்ப நான் சொன்னேன் அவர்ட்ட, நான் ஒன்னும் இப்ப பாண்ட்ல கையெழுத்து போடல. So what I did that I was not doing this nature. இப்ப வேண்டாம், இந்த பஸ்லயே நான் எங்க போயிடலாம்? இந்த பஸ்ல போய் இறங்கி அடுத்த பஸ் ஏறி நான் எங்க போய் சேர்ந்துருவேன்? எங்க வீட்டுக்கு போலாம், இல்ல நான் எங்கேயோ போய் பொழைச்சுக்கலாம். So if I was traveling this bus, and I can go and escape, I can go and live for there. ஆனா ஒண்ணு, but one thing, நீங்க இவ்வளவு பேசிட்டீங்க. You have spoken to this limit. இந்த உபதேசத்தை காட்டிலும் தாப்பரான ஒரு உபதேசம் ஒரு சபையை நீங்க எனக்கு காட்டுங்க. இப்பமே ரெண்டு பேரும் போகலாம்னு சொன்னேன். If there are any doctrines in the other congregation, you show me that at a particular time we can go and bring that please. இதை விட டாப்பான ஒரு சபை இருக்கணும். Is there any church which is top most than it? இதை விட டாப்பான ஒரு உபதேசம் இருக்கணும். And there is some doctrines which is top more than it. நான் இதை விட்டு இதை வேண்டான்னு வரேன்னா எனக்கு என்ன வேணும்? அடுத்து இதை விட ஹையர் ஸ்டடிக்கு தான் நான் வரணும். When I am telling this is not better, now I must come to the higher standard. உங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. And he said that none can correct you. அவர் சொல்றாரு, உங்களெல்லாம் திருத்த முடியாது. And he said that no one can correct ஏன்னா you. நீங்க அதிலேயே நினைஞ்சவங்க ஊறி போன பாட்டி, நீங்களாம் வெளியே வர மாட்டீங்க. Because you are the one who sink in it, and no one can come and make it out. அதான் சொல்றேன், இந்த உபதேசத்துல கட்டப்பட்ட கப்பல் மட்டும்தான் எங்க போகும்? எசியன் கோபேர்ல இருந்து எங்க போகும்? ஓபீருக்கு போகும். And that's what I see that, and the ship which is built up in this faith and will reach to Ezra Geber. அதே நேரத்துல at the same time, இந்த உபதேசத்துல இருந்து கட்டப்பட்ட கப்பல்கள் போகாததையும் நான் இப்ப சொல்ல போறேன். And I'm going to tell you the points in the ship of the bell was not going to the Ezra Geber. ஒரே ஸ்பாட்ல கட்டப்பட்ட கப்பல்கள், the ship which was made in a single spot, சேம் ஸ்பாட்ல தான் கட்டப்பட்டது. it was made in the same spot. ஒருத்தனுடைய கப்பல் கரெக்ட்டா போயிட்டு வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அடுத்தவன் கப்பல் கிளம்பறதுக்கு முன்னாலே நொறுங்கி போயிடுச்சு. அது ஏன்? One ship was going very smoothly and there is no problem
problem in it, but another ship before departing, it was made a shipwreck. And what is the அதுதான் reason? உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தில் இருக்கிற ரகசியம். And that is the secret which is vested in the life of அதுதான் நான் முதல்லயே separation. சொன்னேன், ஈராமும் சாலமோனும் அந்த கூட்டணி சக்சஸ். That's what I said, and the fellowship with Hiram and Solomon, it was success. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly when we see, 1 ராஜாக்கள் 22:48க்கு வாருங்க. look unto 1 Kings chapter 22:48. 1 ராஜாக்கள் 22:48. பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீஸ் கப்பல்களை செய்தான், ஆனால் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கேபரிலே உடைந்து போயின. எசியோன் கேபர்லயே உடைஞ்சிருச்சு. It was broken at Ezion-Geber. ஒரே ஸ்பாட்ல தான், இவனும் அதே இடத்துல தான் கட்டினான், இதுவும் அதே கப்பல் தான், அதே ஃபார்முலா, எல்லாத்துக்கும் எல்லா சிஸ்டம் எல்லாம் கரெக்ட். It was found the same place and the systematic thing, everything, the formulas are correct. It was in the எல்லாமே same spot. சரியாக இருந்தது, ஆனா ஆள் வேற. Everything is right, but the person is different. சாலமோன் ஈராம், இங்க வந்து யோசபாத் அகசியா. And Solomon and Hiram, and here the Josaphat and Ahaziah. நான் எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்றேன், நீ சிபிஎம்க்கு வந்தா பெருசு இல்ல, சிபிஎம்லயும் நீ வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். I am preaching in every place and not coming to CPM, that doesn't matter. இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த சபையிலயும் உனக்கு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். இந்த சபையிலயும் எல்லாரும் பூரணப்பட்டவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். After coming to the church, and I will not tell you that all are made perfect, and you have to do the life of separation. அது இன்னொரு விதத்துல சொல்றேன், When you see in the other இந்த side, ஊழியத்துக்கே வந்தாலும் இந்த ஊழியத்திலயும் வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கு. after coming to this ministry, in this ministry there is a life of separation. இந்த ஊழியத்திலயும் பின்மாற்றத்துல இருக்கிற ஊழியக்காரங்க, விழுந்து போன ஊழியக்காரங்க, தடுமாறின ஊழியக்காரங்க, குழப்பமான ஊழியக்காரங்க, இந்த சபையினுடைய உபதேசத்துல திருப்தி இல்லாத ஊழியக்காரங்களா இருப்பாங்க. நீ அவங்க கூட போய் சொன்னீன்னா மொத்தமா சொரியிருவ. மொத்தம் And here also in the ministry, உடைஞ்சு போயிருவ. and there are servants of God, and they are confused, and they are with unbelief and backslided servants of God, and they that are in the confused state are there. When you was looking unto them, and you will be broken. இன்னைக்கு சபைகள் எல்லாம் பெருகி போனதுக்கு காரணம் என்ன? And what is the reason for the churches to be separated? ஒண்ணு இந்த முருங்கை மரத்தை ஒடிச்சு வச்சு மாதிரி ஒடிச்சு போயிட்டே இருக்கு. And how they are breaking this drumstick tree, and likewise, and they were breaking it one by one, they were departing. ஒரு காலத்துல பெண்டிகாஸ்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க, பெண்டிகாஸ்னா ஒருத்தனும் வர மாட்டான், அதுக்கு பரியாசமும் கல்லெறிதலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ பெண்டிகாஸ் சபைகள் பயங்கரமா வளர்ந்துருச்சு. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு பாருங்க, ஒண்ணுல இருந்து வந்ததா தான் இருக்கும். One day it was Pentecost, it was so mocking, and they were mocking and stoning at us, but now it was not like that. In the modern way it was growing better, and because it came from one another. அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசெம்பிளி எங்க இருந்து வந்துச்சு? And this apostolic Christian assembly, how இங்க இருக்கிற சியோன் பெந்தேகோஸ் எங்க இருந்து வந்துச்சு? and the Zion Pentecostal church, சாரால் நவரோஜி சர்ச் எங்க இருந்து and வந்துச்சு? how is another church came, கர்மேல் சிசிஏ எங்க இருந்து வந்துச்சு? and the CCI, how it came, ஏசிஏ சிபிஎம்ல இருந்து வந்துச்சு, சிசிஏ ஏசிஏல இருந்து வந்துச்சு, நல்ல ஆரோன்னு ஜாயன் பெண்டிகாஸ்ட் சிபிஎம்ல இருந்து போச்சு. இப்படித்தான் நீங்க பார்க்கலாம், ஒவ்வொன்றுல இருந்து பிச்சிட்டு போனதுதான். So as it came from the CCI, and this Pentecostal is from Zion Pentecostal Church, and this is how it from one it was separated from another. ஆனா இதுக்கு காரணம் என்ன? But what is the reason for all these things? இந்த உபதேசத்துல இருக்கணும், ஆனா இந்த உபதேசத்துல இருந்தாலும் சரியான ஐக்கியம் இருக்கணும். You must stand in this doctrine, even if you stand in this doctrine, and you must have the proper fellowship. காரணம் என்ன? What is the reason? 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look into 2 Chronicles chapter 20, யோசபாத்தின் கப்பல் உடைஞ்சதுக்கு காரணம் சொல்றேன். and I tell you the reason for the ship to be broken of the Jehoshaphat. ஒரே இடத்துல கட்டப்பட்ட கப்பல்கள், And the ship which was made in the same ஒரே place, ஃபார்முலால கட்டப்பட்ட and the கப்பல்கள், ship which was built up in the same இன்னும் formula, சொல்ல போனா ஒரே உபதேசத்துல கட்டப்பட்ட ஜனங்கள், even we say more, and it was made of the same fellowship. ஒரே உபதேசத்துல கட்டப்பட்டு எப்படி உடையும்? And this was made of the same doctrine, how it is possible to break? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35, 36, 37. And 20, 35, 36, 37 of 2 Chronicles. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தோதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமற் போயிற்று. ரீசன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்ல, தமிழ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope you can understand these words. எதனால இந்த கப்பல் உடைஞ்சது? So for what purpose the ship was broken? கர்த்தர் கட்டின இடத்திலே உடைச்சிட்டாரு. The place it was made, it was broken. கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். And the Lord have made of the break of the works. அவைகள் தர்சீசுக்கு போக கூடாமல் போயிற்று. And it was not able to reach the அந்த கப்பல் எல்லாம் உடைந்து போயிற்று. And that ships were broken. இன்னைக்கு अनेகருடைய விசுவாச வாழ்க்கை நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. And today many of the life of the faith is counting நீ loss. ஒரு விசுவாச கப்பல். And you are the ship of faith. நீதிமொழிகள் 31:14 படி நீ ஒரு வியாபார கப்பல். According to 31:14 of Proverbs, and you are the ship of the
mechanized. 1 தீமோத்தேயு 6:12 படி நீ ஒரு போர்க்கப்பல். According to 6:13 of 1 Timothy, you are the ship of war. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டிய நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? You are fighting the good fight of faith, and how you are at present. நீதிமொழி 31:14 படி நீ ஒரு வியாபார கப்பல், குணசாலியான ஸ்ரீ வியாபார கப்பலை போல் இருக்கிறாய். According to 31:14 of this Proverbs, and you are the merchant ship, and how you are. நீ ஒரு வியாபார கப்பல்ல என்னது? And if you are a merchant ship, and how you are. எபேசியர்ல என்ன சொல்லி இருக்கிறது? And what is said in Ephesians? உனக்குள் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். According to the great might and power which is found in you and me, and we are great strength and we are prevented. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வச்சு நீ பிரயாசப்படணும். The anointing which you have, and you have to take labor. இன்னைக்கு அபிஷேகத்தை எல்லாரும் யூஸ் பண்றது இல்ல. Today many are not using the anointing. சரியான அபிஷேகத்தை நாம் எல்லாரும் பயிற்சி வைக்கணும். And we all have to practice the right anointing. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வந்து மலையாளத்துல சொல்லி இருக்கு வியாபார சக்தி. So in Malayalam it is said it is the power of the merchandise. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு வியாபாரம் பண்ற. நீ அந்த 5 தாலந்து வச்சு 5 தாலந்து சம்பாதிக்கணும். The anointing which you have, you are doing like a business. With 5 talents you have to நீ earn 2 5 தாலந்து talents. வச்சு நீ 2 தாலந்து வச்சு 2 தாலந்து சம்பாதிக்கணும். And with 2 talents you have to earn more 2 talents. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வச்சு நீ பிசாசை துரத்தணும். With anointing, and you have to cast out the demons. வியாதியை சுகமாக்கணும். And you have to heal the sickness. அற்புதங்களை செய்யணும். You have to perform the miracles. நீ ஒரு வியாபார கப்பல். And you are the merchant ship. அதே மாத்திரமல்ல நீ ஒரு போர் கப்பல். And not only that, you are the warship. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், ஓட்டத்தை ஜெயமா நீ முடிக்கணும். You have to fight the good fight of faith, and you have to keep the race, and you have to enter the big race. நீ ஒரு விசுவாச கப்பல். And you are the ship of faith. உன்னுடைய நல்மனசாட்சியை நீ கெடுத்தினா உன் விசுவாசமாகிய கப்பலும் கெட்டு போய்டும். If you are corrupting your good conscience, and the ship of faith will be corrupted. எசியோன் கேபர் என்கிறதான அந்த மனித எலும்புங்கிற அந்த இடத்துல கட்டப்பட்ட இதே கப்பல் உடைந்து போனதுக்கு காரணம் வேறுபாட்டின் ஜீவியம் இல்ல, தவறான உறவுகள் தொடர்புகள். The ship of the construction which was made in the place of the Isengate by the backbone, the reason for this to be broken down is that, and there is no proper relationship, and there is no proper fellowship in it. சாலமோன் ஈராம் இந்த கூட்டணி ஜெயித்தது, யோசபாத் அகசியா கூட்டணி தோற்றது. This party of the Solomon Hiram, it was conquered, and the Solomon, the Jehoshaphat and Hiram, they were failed. ஆண்டவர் சொல்றார் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, பொல்லாப்பு செய்கிற மனிதனாகிய அகசியாவோடு நீ கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உன் கிரியைகளை முறித்து போட்டார், உன் கப்பல்கள் உடையும். And the Lord said unto him, and you had a fellowship with Ahaziah, and your fellowship was not proper, your works are not proper, so your ships will be broken down. வேறுபாட்டின் ஜீவியம் என்னன்னு நீ படிச்சுக்க. You have to study well what is the life of separation. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளுங்கள். And they that are spirituals, and they must have the fellowship with the spiritual ones. இந்த சபையில இருக்கிற மாம்சமானவர்களோடு நீ சேரக்கூடாது. And you should not have a connection with the fleshly nature of the people in this church. உன்னால முடிஞ்சா அவனை நீ கட்டி எழுப்பணும், உன்னால முடிஞ்சா அவனை இழுக்கிற மாதிரி நீ அவனை கீழ தள்ளுற மாதிரி இருக்க கூடாது. If possible, you have to build them up, and you should not drag them or pull them down. தவறான தோழமை அவனுடைய கப்பலை உடைத்து விட்டது. And this wrong friendship and made his ship to be broken down. உபதேசம் ஒண்ணுதான், And the doctrines are same, அபிஷேகம் ஒண்ணுதான், anointing is same, சபை ஒண்ணுதான். and this church is ஆனா one. கப்பல் தான் தன்னுடைய நாடிய துறைமுகத்தை போய் சேரவில்லை. But the ship has not went to the place where heaven of the place. அங்கே அது போக வேண்டிய இடத்துக்கு போகவும் இல்ல, அது கொண்டு வர வேண்டிய அந்த பொன் தாளந்தை கொண்டு வரவும் இல்ல. It does not reach to the desired heaven, and it also did not bring for the fold, it may be gold. இன்னைக்கு உன்னுடைய நிலவரம் என்ன? And today what is your உன்னுடைய state? மனசாட்சி என்ன? And how is your உன்னுடைய conscience? விசுவாசம் என்ன? And what is your உன்னுடைய faith? வேறுபாட்டின் ஜீவியம் And what என்ன? is the life of separation? உன்னுடைய விசுவாசத்தின் தன்மை என்ன? And what is the aspect of your faith? கிரியை இல்லாத விசுவாசமோ? Is it the works or without works? ஒரு ட்ரிப் அடி வாங்கின உடனே யோசபாத் தெளிவாயிட்டான். And one trip when Jehoshaphat were getting beaten, he was அதான் clear. தமிழ்ல சொல்லுவான், நான் சொல்லக்கூடாது, நான் தமிழ்ல சொல்லுவான், நல்ல மாட்டுக்கு என்னது ஒரே ஒரு சோறு தான். ஒரு ட்ரிப் நீ வாழ்க்கையில தடுமாறிட்டேன்னா அதுக்கு பிறகு நீ தடுமாறவே கூடாது. One time if you are stumbling in life, then after you should never stumble in your life. அது மறக்கவே கூடாது. And you should never forget it. நீ தெளிவா இருக்கணும். You must very clear and sure. யோசபாத்தினுடைய விஷயத்துல இந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு ட்ரிப் அடி வாங்கிட்டான் பாருங்க, அடுத்த ட்ரிப் அவங்க அகசியானாலே கிட்ட போக மாட்டான். In the matters of Jehoshaphat, one trip he got bait, and so in matters of the Ahaziah, he never put a nail in it. 1 ராஜாக்கள் 22:49 22:49 of 1 Kings. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. அப்பா நான் இனிமே வரவே மாட்டேன்டா, சைடே வர மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டான். And he was taking determination, I will not come near by side. என் வாழ்க்கை உடைஞ்சு போனது போதும், And my life was broken down. என் விசுவாசம் நஷ்டப்பட்டது போதும், And it is enough that my life என் was broken. நல்மனசாட்சி நஷ்டப்பட்டது போதும், My conscience was corrupted, that is enough. உபதேசத்தை விட்டு நான் வெளியே போனது போதும், And it is enough that I got away from the உன் doctrines. கூட நான் ஐக்கியம் வைத்ததும் போதும். And it is enough that I got fellowship with you. சில இடத்துல எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஃபெல்லோஷிப் எல்லாம் ரொம்ப கவனமா வைக்கணும், இல்லனா டக்குன்னு துண்டிக்கணும். In some places, and we have to maintain the friendship and the fellowship in the right way, or if it is not proper, we have to disconnect உன்னுடைய it. ஆவிக்குரிய ஜீவிதத்தை நஷ்டப்படுத்துறான்னா அவனோ அவளோ யாரா இருந்தாலும் டப்புன்னு தட்டிரணும். If you
count loss of your spiritual life, whoever it may be, you have to tap them down. அதுக்கு பிறகு அவங்களை நீ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. Then after there is no need to see them. அப்படி பாத்தியா ஹாய் பை அந்த ஸ்டைல வச்சுக்க. If you see them and you have to be maintained. Praise the Lord. praise the Lord. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன். ஏன் அதுக்கு பிறகு வர மாட்டீங்க? கொஞ்சம் டைம் இல்ல நான் போயிட்டு வரேன்னு ஓடியே விடு. So you have to depart the time telling that there is no time, you want to have the please. நீ மறுபடியும் அந்த தொடர்பை வச்சினா ஒரு காலத்திலயும் உன் விசுவாசம் கரையேறாது. Once again if you maintain that connection and you will not have the secret to reach please. ஏன் உடைந்தது? And why it was broken down? அந்த கப்பலை உடைச்சதுக்கு ஒரு ரீசன் நம்ம பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ அகசியாவோடு தோழமை கொண்டபடினால் நான் அதை உடைக்கிறேன். And you had a connection with Agasiah, so it the ships were broken down. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. So the Lord is telling very clearly. ஆனா இந்த உடைஞ்சதுக்கு பல காரணங்கள் பைபிள்ல இருக்கு. In the Bible there are many reasons for the ships to be broken down. ஒன்று கர்த்தர் அதை முறித்தார். One, the Lord have discomfited. அந்த கப்பல் உடைந்து போயிட்டு அவருடைய கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார். The ship were broken down and the works were discomfited. சங்கீதம் 48:7ல பார்க்கும் பொழுது, when we look into Psalm 48:7, 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalm 48:7. ஏன் உடைந்ததுங்கிறதுக்கு 2-3 வசனம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I keep before you 2 or 3 verses why the ships were broken down. கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். And thou breakest the ships of Tarshish with an east wind. இன்னைக்கு கூட கீழ்காற்றினால अनेक குடும்பங்கள் உடையுது. Today because of this east wind and many families are broken. அது என்ன கீழ்காற்று? And what is it east wind? யாக்கோபுல படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காற்று இருக்கு, அது சந்தேகம் என்கிற காற்று. When you read in the book of James and there is a wind called, it is a found doubts. யாக்கோபுல நீங்க பார்க்கும் பொழுது when you see the சந்தேகம் என்கிற காற்று. 1 6ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த காற்று அடிச்சதுன்னா வாழ்க்கை அவ்வளவுதான், கரை ஏறாது. when this wind blows and this life will not come to the shore. வீட்ல சண்டைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் சகஜம்தான். and this having this conflicts and fightings and struggles in the home is a problem. ஒரு பாத்திரத்தை தூக்கி டம்முன்னு வைக்கலாம், சும்மாவும் வைக்கலாம். you can keep the vessel without making noise or keep it so softly. அது வைக்கும்போது கொஞ்சம் சிலர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வைக்கும்போது சத்தம் வரும், சிலர் கோவத்துல வைப்பாங்க, அது டமால்னு இடிக்கும் உடையும். when you keep carelessly and make a noise or if you are keeping with into anger it may make a sound. உங்க வீட்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்களேன். so check what are the problems in your house. நான் ஒரு faith homeல இருந்தேன். I was in one faith home. அப்ப நான் வந்து அசிஸ்டன்ட். I was assistant. அதனால எந்த உரிமையும் கிடையாது. so I don't have any rights. சாப்பாடு ட்ரேல வரும். and food will come in tray. அவங்க அத வச்சிட்டு போவாங்க, நான் போய் அந்த இடத்துல போய் சாப்பிட்டு போயிடணும். they place a tray, I must go there and must eat it and depart. ஒரு நாள் faith homeல சின்ன ஏதோ பிரச்சனை. one day there was a problem in the faith home. அதுங்க 7-8 சிஸ்டர்ஸ் உண்டு. and 7 or 8 sisters were there. அப்பப்ப அது வந்து ரெண்டு இங்கிட்டு சேரும், அந்த கூட்டணி கட்சி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். so like the joint party and they will join together and they will go into works. ஒரு விசிட்டிங் போயிட்டு வந்துட்டா 4 இப்படி போயிடும். after going for a visiting and the 4 will be ஒரு காத்திரு போட்ட முடிஞ்ச உடனே 7 சேர்ந்துரும். after tarrying meeting all the 7 will join together. சண்டே சர்வீஸ் முடிஞ்சா 7 சேர்ந்து தான் சாப்பிடும். after Sunday service the all the 7 together. அடுத்த புதன்கிழமைக்குள்ள 3 இப்படி போயிடும், 2 அங்கிட்டு போயிடும், தனியா அப்படியே சுத்திட்டே இருக்கும். அது வந்து எல்லா வீட்லயும் உங்க வீடு மாதிரி தான் எங்க வீடு. and before Wednesday and this 3 will depart and 4 will depart and like how your house and like our house also. இதுல என்ன ஆகும்னு சொன்னா நான் ஒருத்தன் தனி ஆட்சி சுயாட்சியில நான் இருப்பேன். and so what is that and I will be the independent party. ஏனா அவங்க 7 பேரு because they are 7. நான் ஒரே ஆளு. I am the only one person. இதுல இந்த பிரதர் அதுல எதுலயுமே கண்டுக்க, அவர் வந்து பிரசிடென்ட், அதனால அவர் எதுலயும் இருக்க மாட்டாரு. and brother is like a president and he will never have enough put up anything. இவங்க என்ன பண்ணுவாங்க? and what they do? இவங்க வந்த உடனே ஏதாவது வேலை சொல்லுவாங்க. so when they come and they will tell something. நமக்கு இந்த உள்ள நடந்த சம்பவம் தெரியாம நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். so I will go inside and help them. இப்போ ஹெல்ப் பண்ணி யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணனும், உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எந்த கூட்டணியில சேர்த்துருவாங்க, இந்த கூட்டணியில சேர்த்துருவாங்க. to whom I helped and they will make me to join in that party. இதனால அன்னைக்கு அந்த கூட்டணியில மதர் இருந்துச்சுன்னா எனக்கு சாப்பாடு டிஃபரண்டா இருக்கும். so the mother is in that party and entirely the food will be different for me. ஒரு நாள் நான் உட்கார்ந்திருக்கேன், சாப்பாடு கொண்டு வந்து வைக்கறாங்க. so one day I was sitting and they kept the tray. அப்படி வந்து வச்சாங்க பாருங்க அந்த டேபிள்ல. they kept the tray on the table. ஏர் பிரேக் அடிச்சா எப்படி இருக்கும்? and how the air brake is made in the likewise. வண்டில ஏர் பிரேக் அடிச்சா முன்னால உள்ளவங்க பின்னால போகும், பின்னால உள்ளவங்க எங்க வந்துருவான்? டிரைவருக்கு வந்துருவான். and when you are putting the air brake in the vehicle and they that are at back and they come to the driver seat. அப்படி வந்து வச்சிட்டு டபார்னு போச்சு. and they took the tray and it kept and went. சாம்பார்லாம் சோத்துக்குள்ள போச்சு, சோறெல்லாம் சாம்பாருக்குள்ள போச்சு. and the rice went to sambar and sambar went to rice. எல்லாம் அதாவது பிரச்சனை என்னன்னா அங்க உள்ள பிரச்சனை இங்க சாம்பார்ல வெளிய வருது. what is the problem? the problem is coming out of the sambar. எனக்கு ஒண்ணுமே ஓடல. so I cannot do anything. உள்ள ஏதோ நடந்துச்சு போல இருக்கு, கிளைமேட் மாறிச்சு போல இருக்கு. so I thought the parties of the climax was changed now. நீங்க புக்ல படிச்சு பாத்தீங்கன்னா when you read in the book அந்த நபர் பேர் உங்களுக்கு எனக்கு டக்குன்னு வரல, ஸ்மித் விக்கில்ஸ்வர்க்கா யாருன்னு தெரியல, அவர் ஒரு ஊழியக்காரர்.
Smith Wigglesworth and his servant. அவரை பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருந்தார், ஒரு பாஸ்டர். இவர் பாஸ்டர், அவரை பார்க்க ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். And he was a pastor and another pastor came to visit him. திடீர்னு உள்ள டமால் டிமால் நிச்சான். And suddenly when it was a dream. உடனே அந்த பாஸ்டர் கேட்டாங்க, என்ன இப்பதான் இடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. And the pastor is telling that now the thunder started to thunder. எப்படி இருக்கும்? How it would be? அவர் எப்படி பார்த்தாரு, என்ன கிளைமேட் நல்லா இருக்கு, இடிக்குங்கறாரு பாஸ்டர்னு சொல்லிட்டு சோத்ரம் பேசிட்டே இருந்தாங்க. And he was telling praise the Lord, he kept திருப்பியும் சட்டமுட்டான் சத்தம் கேட்டுச்சு. Again the noise was very நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யும்னு சொன்னார். And don't feel, and after a few while and மனைவி ரட்சிக்கப்படாதவா, என்னையா கண்டாலையும் கூட்டி வந்து பேசிட்டு இருக்கேன்னு டம்ளர்ல செம்புல தண்ணி தூக்கி ஊத்திட்டா. And wife is not saved and she was poured the water on the pot about him. இவர் சொன்னாரா, நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இடிச்சது, இப்போ இடிச்சது, இப்போ மழை பெய்யுது பாத்தியாங்க. So I said that it was thundering, so now it started to rain. அதே மாதிரி எனக்கு அடிச்ச ஏர் பிரேக்ல எனக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்கே வரல. ச்சே, இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி கொண்டு வந்து நம்மள இங்க விட்டாரே சுவாமி. So I was telling to God, ஒரு டைம் சாப்பாடு கூட ஏர் பிரேக்ல தான் சாப்பிட வேண்டியிருக்கு. சாம்பார்லாம் நம்ம ஊத்த வேண்டாம், அதுவே ஊத்தி எல்லாம் கிளியர் ஆயிடும். எப்படி இருக்கும்? இந்த சண்டைகள் வந்தால் பரவாயில்லைன்னு சொல்ல வர்றேன் நான். I'm telling that if such quarrel comes and doesn't matter, it is good. இந்த காற்றுலாம் தென்றல் காற்று, கொஞ்சம் பலமான காற்று அப்படி இப்படி இருக்கும். ஆனா சந்தேகங்கிற காற்று மட்டும் உங்க வீட்டுக்குள்ள வராம இருந்தா நல்லது. And this wind is make it like a south wind or it is like wind, south wind. இந்த சந்தேகங்கிற கீழ் காற்று வந்துருச்சுன்னா அது உடைக்கிறது வீட்டை உடைக்காது, எதை உடைச்சிரும்? விசுவாசத்தை உடைச்சிட்டு போயிடும். When this wavering wind comes and it will not come and break your house, it break your faith. கீழ் காற்றினால் நீர் வீட்டை உடைக்கிறீர், மரத்தை உடைக்கிறீர்லாம் சொல்லல. என்ன சொல்லிருக்கு? தர்சீஷின் கப்பல்ங்கிறது தான் எசியன் கோபர்ல கட்டின கப்பல், இதை உடைச்சிடுது. Thou breakest the ships of the Tarsus with an east wind, and the ships of the Tarsus and it was made in the Asian cable. தயவு செய்து நீங்க யாரும் சந்தேகப்படாதீங்க. Please, you don't have any doubts or சந்தேகத்துக்கு இடமான மாதிரி நடக்காதீங்க. And don't you play that you have the doubts. சந்தேகப்பட்டீங்கன்னா முழங்கால போட்டு அந்த ஆவியை துரத்தி விட்டுருங்க. And if you are doubting others, you must bend your knees and you must cast out the spirit. எப்ப சந்தேகம் வந்துச்சோ அதோட அந்த குடும்பம் எழும்பவே எழும்பாது. When you are getting doubts, and family will never rise up. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். And his husband or wife will happy to want to trust upon him. அவனுடைய மனைவியுடைய இருதயம் அவனை நம்பும். And the heart of the wife will trust upon him. அப்படிதான் நீதிமொழிகள் 31ல நம்ம வாசிக்கிறோம். And this is what we are reading in Proverbs chapter 31. அடுத்ததாக யோனா முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Nextly when we look into John chapter 31 verse, 4ஆம் வசனத்துல ஒரு தர்சீசுக்கு போயிட்டு இருக்கிற கப்பல் மாட்டிக்கொண்டது. And chapter 1 verse 4 we can see one ship was caught by the wind. வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இங்க கப்பலே உடைக்குது. Here the ship was broken. இதுவும் காற்று தான். And this is also a wind. என்ன காற்று? And what was the wind? எதனால வந்தது? And from why it came? நீ தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறபடியால் நடக்கிற சம்பவம். And you departed the presence of God and so such incident. யோனா என்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லி சொல்லாமல் போனது நிமித்தம் அந்த கப்பல் உடையற கண்டிஷனுக்கு தள்ளப்பட்டது. The person called Jonah, he departed the presence of God and he was not able to proclaim the prophecy of God, and so it was made the ship to broken down. உன்னுடைய விசுவாச கப்பலை உடைக்கும்படியாக பயங்கர போராட்டங்கள் வருகிற ஒரு காலம். And there was some of the times, it was terrible times to break out the ship of faith. மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? So when the son of man comes, and will he see the faith in the earth? இன்னைக்கு நீ உன்னுடைய நிலவரம் என்ன? Today what is your state? உன்னுடைய கப்பலை உடைக்கிறதுக்கு பல காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கிறது. And there are many winds wavering for the ship to be broken down. பவுல் பிரயாணப்பட்ட ஒரு கப்பல் இருக்கிறது. And there was the ship where Paul journeyed. அப்போஸ்தலர் 27ல பார்க்கும் பொழுது, when we look into Acts chapter 27, பவுல் பிரயாணப்பட்ட ஒரு கப்பல். and there was a ship where Paul journeyed. 27:41ல பார்க்கும் பொழுது பயங்கரமான அலைகளினாலே அது உடைய ஆரம்பித்தது. When you look at 27:41 of Acts, and because of the high waves it waved around here and இந்த there. அலைகள் என்பது வாழ்க்கையில் ஏற்படுகிற தடுமாற்றங்களை காண்பிக்கிறது. And this wave shows the stumbling occurred in your life. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு நீ ஸ்திரப்படணுமே தவிர தடுமாறிக்கிட்டே இருக்க கூடாது. After coming to the spiritual life, and you must be established and you should not go in stumbling. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் போன கப்பல் அந்த காற்றில சிக்கினதுக்கு காரணம் என்ன? And what is the reason for the apostle Paul, the ship he had traveled, it was entangled in the waves? அவங்க சூழ்நிலையை பார்த்தாங்களே தவிர தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை பார்க்கல. They saw the situations and circumstances and did not look into the word of God. அவங்க கர்த்தருடைய ஊழியனை நம்பல, மனுஷனை நம்பினாங்க. And they trust not upon the minister of God, they were not trusting upon அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, when look at Acts chapter 27, பவுல் ஊழியக்காரன் போய் சொல்லுகிறான், கப்பல் பிரயாணம் நமக்கு வேண்டாம், கொஞ்சம் பிரேக் பண்ணலாம்னு சொல்றான். and the servant Paul is telling that we don't want a journey of ship, let us break down it. நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். Let us slow down our procedure. நம்ம மெல்ல வெயிட் பண்ணி போகலாம். And let us wait and we can move forward. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி போய் மாலுமியை கேட்டான்.
But the centurion, he was asking to the master, நீங்க என்ன சொல்றீங்க? what are you telling? அவன் சொன்னா அந்த ஆளு சொல்றான், நான் சொல்றேன் போயிட்டே இருப்போம்னு சொன்னான். And he said that why he is telling, let us move forward. உடனே அவன் போய் கப்பல் எஜமான கேட்டான். And he was came to ask the owner of the ship. பவுல் இப்படி போக கூடாதுன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? And Paul is telling that you should not go like அவன் this. என்ன What you are சொல்றது? telling. நான் சொல்றேன் போட்டுன்னு சொல்றான். And what you say and what you hear me say, let him move forward. அப்போஸ்தலர் 27:11 நீங்க பாக்கும்போது, When you look at the 27:11 of this Acts, பவுலினால் சொல்லப்பட்டவளை காட்டிலும் மாலுமியையும் கப்பல் அதிபதியையும் அவன் நம்பினான். and the centurion believed the master and the owner of the ship more than the things which is spoken by Paul. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நல்லது. It is good for to believe upon God than to believe on the princes and the mouths of the men. நடந்தது என்ன? You know what happened? அவங்க சொல்லி இவன் சொல்லி முடிச்ச உடனே கப்பல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. And he said and they said after that they started the journey. கப்பல் ஸ்டார்ட் பண்ண உடனே தென்றல் வீசுதுங்க. When they started the ship and the wind started to blow. பவுலை பார்த்து சிரிக்கிறாங்க. And they were looking at Paul and laughed. கப்பல் அப்படி ஆயிருந்து இப்படி ஆயிருந்து இந்த பாரு அழகான தென்றல் போயிட்டு இருக்குன்னா. So you told that and the ship may happen this and that, but it was moving very smoothly. பவுல் அமைதி ஆயிட்டான். And Paul kept silence. திடீர்னு பாத்தீங்கன்னா Suddenly தென்றல் ஓரம் கட்டிடுச்சு, ஈரோக்ளிதோன் அடிச்சிடுச்சு. and the winds blow on the other side and they started the Euroclydon. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and say how it be. ஒருவேளை பிசாசு உனக்கு தென்றல் வீச விடுவான், ஆனா ஊழியக்காரன் நீ போகாதன்னு சொல்லுவான். நீ தென்றல் இருக்குன்னு நீ போ, நான் அடுத்த ஒரு புயல் வருது. And perhaps you may think that and you are thinking that breeze is blowing now and after the breeze and there comes a tempestuous wind. உலகத்துல சொல்லுவான் புயலுக்கு பின் அமைதின்னு. நான் சொல்றேன் அமைதிக்கு பின் ஒரு புயல் இருக்கிறது. So in the world they used to tell after the storm comes the calm, but after the calm there will be storm. உலகத்துல மனவாட்டி, அதுக்கு பிறகு மனைவி, ஆவிக்குரிய ஜீவிதத்துல முதல்ல மனைவி, இரண்டாவது மனைவாட்டி. So in the world they used to tell that first there's a bride, then after there's a wife, and then a wife, after spiritual life is wife, and after bride. புரியுதா? உலகத்துல சொல்லுவான் புயலுக்கு பின் என்னது? அமைதி. So in the world they used to say after the storm there comes the calm. ஆனா பைபிள் சொல்லுகிறது தென்றலுக்கு அமைதிக்கு பின் என்னது? தென்றலுக்கு பின் ஒரு புயல். But the Bible says and after the breeze and there will be tempestuous wind. உலகத்துல இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவான். And they used to tell in another word the word. ரொம்ப சிரிக்காத, அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அழ வேண்டியிருக்குமா? And don't laugh more and you have to cry. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு நீ பாரு. So you have to check your life and how it will be. உன்னுடைய நிலவரம் என்ன? What is your present state? புயலுக்கு பின் அமைதியா, அமைதிக்கு பின் ஒரு புயலா? After storm there is calm, or after calm there is நீ storm. யாரை நம்புகிறாய்? To whom you are trusting? மனுஷனையோ தேவனையோ? Are you trusting man or God? நீ யாரை நம்புறங்கறத நீ கவனமா பார்க்கணும். And you have to pay attention to whom you must believe. நடந்தது என்ன? And what happened? அதையும் தாண்டி கப்பல் போய் சரியா புயல்ல சிக்கி பின்னணியம் உடைந்தது. And crossing all these things and the ship was caught up and bear by the wind by the drain. அலைகளின் பலத்தினாலே கப்பலோட பேக் போர்ஷனை உடைச்சிச்சு. And because of this great windness the rear part of the ship was broken. அதுதான் அங்க நடந்த கேடு. And that was the thing was happened to the ship. ஏன் உன் கப்பல் உடையுது? And why the ship is broken? கப்பல்ல பிசாசு எதை உடைக்கறான் முதல்ல? And first what part of the ship is broken? பிசாசு முதல்ல உடைக்கிறது எது? And what he is breaking down? கப்பலுடைய பின்னணியத்தை உடைச்சான். And he broke down the rear part of the ship. அப்போஸ்தலர் 27:41 இத நீங்க பார்க்கலாம். You can see in 27:41 apostles. அலைகளின் பலத்தினால் பின்னணியம் உடைந்து போயிற்று. And because of this இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. நான் சொல்றதுக்கெல்லாம் கவனிங்க. Please attend what அது என்ன பின்னணியம் உடைந்தது? So why this hinder part is broken? பின்னணியம் அப்படிங்கிறது பேக் போர்ஷன். அந்த பேக் போர்ஷன்ல தான் இயேசு இருந்தார். This hinder part is back portion or rear end and there the Jesus was. மார்க் 4:38. 4:38 of Mark. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். இயேசு இருந்த இடம் எது? Where Jesus was. மார்க் 4:38ல இயேசு இருந்த இடம் எது? கப்பலின் பின்னணியம். இதத்தான் உடைக்கிறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணுவான். And 4:38 of Mark where Jesus was found in the hinder part and behold this. உனக்குள்ளே தேவன் இளைப்பாறுகிற தன்மையை அவன் உடைப்பான். And he will make you to bear the peaceful things in your life. உனக்குள்ள ஆவியானவர் இளைப்பாறுகிற தன்மை இருக்காத விடாம அதை உடைப்பான். And if there are any aspect of the spirit of God is dwelling peace in you and he will பின்னணியம் இயேசு படுத்திருக்கிற இடம், இளைப்பாறும் இடம். And hinder part is a place where Jesus is taking rest, as a place where Jesus அதை உடைச்சிட்டா உன் விசுவாசம் தாறுமாறா போய்டும். If it is broken down and your ship will faith will go down. அப்போஸ்தலர் 27:29 பின்னணியம் அடுத்து எதை காண்பிக்கிறது? And next 27:20 of Acts and what the hinder part shows. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பின்னணியம் நங்கூரம் உள்ள ஒரு இடம். Hinder part is the place where the anchors are placed. ஒரு கப்பலை நிப்பாட்டணும் அப்படினா அந்த கப்பலுக்கு என்ன தேவை? நங்கூரம் தேவை. 4 நங்கூரம் அங்க இருந்துச்சு. If you want to stop the ship and they are in need of anchors and there were 4 anchors. இந்த நங்கூரம் உள்ள இடத்தை உடைச்சிட்டா இந்த கப்பலுக்கு அதுக்கு பிறகு ஓட்டமே கிடையாது. If the anchor is broken and there no more race. அது பாட்டு காத்துல போயிட்டே இருக்க வேண்டியதான். And you can go on through the water. என்னைக்கு உனக்கு நங்கூரம் இல்லன்னு சொல்லிட்டியோ அதோட உன் லைஃப் காற்றின் போக்கில் போய் கொண்டே இருக்கும். When you see that there is no anchor in your life and it will go according to the
driven by the winds. எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? How many are in this state? காற்றின் போக்கில் விடப்படுகிறாயா? Are you gone through the driven by the winds of the உன்னுடைய வாழ்க்கையில இஷ்டத்துக்கு நீ போயிர கூடாது. And you should not go according to your own desire in your life. நீ காற்றின் போக்கில் விழும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. You are not the one called to go according to the winds. என்ன நடந்தது? And what happened? நங்கூரம் இருக்கிற இடத்தை தான் பிசாசு உடைப்பான். So if you broke the anchor and you will broke your life. அது என்ன நங்கூரம்? கடைசி ரட்சிப்பாகிய ஆத்தும நங்கூரம். And what is that anchor? That is the loss, that is salvation of the soul of anchor. உன்னுடைய ஆத்தும நங்கூரத்தை உடைக்கிற இடத்தை தான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். And he will stand in the place to break down the soul of anchor. அடுத்து பேக் போர்ஷன் தான் ப்ரொப்பல்லர் இருக்கிற இடம், அதாவது சுக்கான் இருக்கிற இடம். And another place of this back portion is called that there where the hem is found. அதாவது முழு கப்பலையும் புல்லு போட்டையும் டைரக்ஷன் திருப்புறது என்னது? திருப்புற இடம் அதுதான். The hem is the place where you would make to the direction, change the direction of the ship. இங்க சுக்கானை எப்படி திருப்புறானோ அப்படி தான் கப்பல் திரும்பும். How they move this hem according to that direction it is moved around. பழையவேற்காட்டுல சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க போன போட் கவுந்துருச்சுங்க. So பழையவேற்காட்டுல சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க போன போட் கவுந்துச்சு. At Palaverkadu the place where the Sunday school children and they made a tour and the boat was diverted. அப்ப என்ஜின் கிடையாது. At that time there was no engine. ஒரு பலகை போட்டு ஓட்டுவாங்க. ஒரு பலகை. And they will make a boat and wood around it. போட்டுக்கு பின்னால ஒரு பலகை வச்சு பிடிச்சு வச்சிருப்பாங்க. And they will make the wood around the boat and they will hold on to the thing. நம்ம எங்க போணுமோ இங்கேயே டைரக்ஷன் என்ன செய்யலாம்? இந்த பலகை லைட்டா இப்படி திருப்பினீங்கன்னா டப்னு இப்படி திரும்பும். இப்படி திரும்பினா இப்படி திரும்பும். If you are changing the direction of this boat and it will go to this direction or this direction to that direction. நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு காத்து அடிச்சது. So when it was moving heavily and the heavy wind blowed upon it. அது ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்னு இருக்கும், அதுல சாட்சி தான் அந்த பலகையை வச்சிருப்பான். காத்து அடிச்ச உடனே ஒரு தடுமாறிச்சு பாத்தீங்களா? இந்த பலகை நெஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. And it will be a post in it and it will lean on the post and when the wind blew upon it it was riveted. அந்த ஒரு செகண்ட் கண்ட்ரோல் போன உடனே படகு தாறுமாற ஆட ஆரம்பிச்சது. பிள்ளைங்க எல்லாம் இங்க ஓடிச்சு அங்க ஓடிச்சு, பயத்துல கத்தி கடைசில மொத்தமா கவுத்து. In 1 second when it was lost the control and the ship was riveted and all it was riveted into fell into water. நான் ஒரு காலத்துல பழையவேற்காட்டுல இருந்தாங்க. One time I was ministered at Palaverkadu. இப்ப இருக்கிற அட்வான்ஸ் ஸ்கீம் ஒண்ணுமே கிடையாது. Now the same as was not found at that time. இப்ப போட்ல மிஷின்லாம் வச்சிருக்காங்க. And now they are having the modern machines. இப்ப ரோட் எல்லாம் போட்டாங்க. Now they have made the roads. அப்ப நான் இருக்கும்போது at the time when I was minister 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி குப்பத்துல இருந்து ஜனங்க கடற்கரையில இருந்து வருவாங்க. And from the slum areas to 7 to 8 kilometers and they'll come to the church. நடந்து தான் வருவாங்க. So they come by walking. இல்லனா போட்ல தான் வரணும். Or they come by ship. வேற வழியே கிடையாது. And there are no other way. நம்மளும் விசிட்டிங் போறோம்னா நடந்து தான் போணும். If I want to go for visiting I must go by walk. இல்ல போட்ல போகலாம். And the other can go by ship. இப்ப நான்லாம் போட்ல போயும்போது when I was traveling by boat காத்து இருந்தா அந்த பாய் மரத்தை கட்டி காத்துல வருவான். So if I was standing and I can hold this thing I can go by the ship. அப்படி இல்லாத பட்சத்துல and it was not there. அந்த விசுவாசிகள் என்கிட்ட வந்து பலகையை கொடுத்து பிடிக்க சொல்லிடுவான். And the believers come and hold that board in it. நான் பிடிச்சுக்கணும். I will hold on it. சிஸ்டர்ஸ் வண்டியில பின்ன முன்னால அங்க ஒரு பலகை இருக்கும், அதுல உட்கார்ந்திருப்பாங்க. And the sisters will sit before me and there will be a bow. அந்த விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? You know what the believers will do? இடுப்புல கயிறை கட்டி கரையில இங்க இருந்து போட்ல இருந்து கயிறு போகும். அங்க அந்த என்னது ஸ்டோர் ரூம் இருக்க அங்க நிப்பான். கயிறை கட்டிட்டு கரையில ஓடுவான் பாருங்க. எங்க ஊழியக்காரங்களுக்காக ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க கயிறை கட்டிட்டு ஓடுவான். சும்மா அது வாட்டுக்கு கரையில ஓடுவான். போட்ல கயிறு இங்க நிக்கும், நம்ம இதை பிடிச்சுக்கணும். சிஸ்டர்ஸ் முன்னால உட்காந்துருப்பாங்க, பிடிச்சி போயிட்டே இருக்கணும். அவன் ஓடுவான் 7 கிலோமீட்டர் அந்த மண்ணில் கடல் மண்ணில் ஓடுவான் எங்களை வச்சுக்கிட்டு. They tie around the rope around this head portion and they will stand in the far distance and they will run towards us to make the boat to move around. நான் அவங்களோட இருக்கும் பொழுது பவுல் சொன்ன மாதிரி நான் யூதனுக்கு யூதனாக இருந்தேன். So when I was with them and I was like a Jew to the Jew. அவங்க கூட போய் அவங்க கூடயே உட்கார்ந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. எஸ்கிமோ வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா கருவாடு மீன் சும்மா ஸ்மெல் தூக்குங்க. And so when I was ministering with them and I used to sit with them and eat with them, when you was entering into the house it will be like an Eskimo's house. அவங்க கூட சேர்ந்து கட்டுமரத்துல ஏறி கடலுக்குள்ளே போய்டுவேன் நான். So with them I used to go into the jungle. கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு இயேசு மாதிரி மீன் பிடிச்சிட்டு வந்து அவன் வீட்டில் அரைகுறையாக பொரிச்சு கொடுப்பான். அதையும் சாப்பிட்டு திருப்பி என்னை கொண்டு வந்து விட்டுருவான். எங்க ஃபைத்தவனை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவான். And for a while I will go for a fishing with them and I will put it in and eat it and I come back to house. அது ஒரு காலம். And those are the times. நாம் ஊழியங்கிறது அப்படிலாம் கஷ்டப்படுறோம். அதுக்கு காரணம் அந்த போட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பின்னால சுக்கான். இதை உடைக்கிறதுக்கு தான் பிசாசு ட்ரை பண்ணுவான். So to control the boat and there is a hem around it to break it and the devil may take time step to try break it. உன்னுடைய பாதையை திருப்புறதுக்கு அவன் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். And he will make your ways to stumble or to go around. உன் வாழ்க்கையில இயேசு இருக்கிற இடத்தை உடைக்க ட்ரை பண்ணுவான். And he will try to break around the place where Jesus was. உன் வாழ்க்கையில நீ நிலைபெற்று இருக்கிற நங்கூரத்தை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். And he will try to make the breakdown the anchor in your life. அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். So you must very careful.
careful in this. யோசபாத்தின் கப்பல்கள் உடைந்து போயிற்று. The ships of Jehoshaphat was broken down. சாலமோனுடைய கப்பல் உடையவில்லை. But the ship of Solomon was not broken. ஒரே இடத்துல கட்டப்பட்ட It கப்பல்கள். was constructed in the same place. ஒரே ஃபார்முலால செய்யப்பட்டது. It was constructed in the same formula. தவறான ஐக்கியம், தவறான உறவு, தவறான தொடர்பு அதை கர்த்தர் உடைக்க வைத்தது. And wrong fellowship and wrong relationship and wrong connection, this makes the fellowship broken down. நம்ம மறுபடியும் 1 தீமோத்தேயுக்கு வரும் பொழுது When you come to 1 Timothy, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். and so they have gone lost of the ship of faith. யார் அந்த ரெண்டு பேரு? And who are those two persons? வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 1:20. 1:20, 1 Timothy. இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தின ரெண்டு பேரை அட்ரஸ் பண்ணுது பைபிள். Holding of the good conscience, putting it away, and they that made the faith of the shipwreck, and Bible is addressing the two persons. யார் ரெண்டு பேரு? Who are the two? ஒன்று இமெனேயுன்னு இருந்த அப்பொழுது இருந்த ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய மனுஷன். Whom is the Hymenaeus and apostle him? இரண்டாவது அலெக்சாந்தர். And second person is Alexander. இந்த ரெண்டு பேரை வச்சு தான் தீமோத்தேயுக்கு அவர் வார்னிங் கொடுக்கிறார். And keeping these two persons, and he was giving warning to Timothy. சிலர்னு சொன்னாரே, இந்த ரெண்டு பேர் தான் அந்த சிலர். And few is telling that these are the two persons. அவர்கள் சாத்தானிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு பவுல் பேசுறார். And Paul is telling that I am delivering them to Satan. விசுவாச ஜீவியத்தை நீ கெடுத்துட்டேனா நீ சாத்தான் கையில தானாவே போய் விழுந்துருவ. If you corrupt your life of faith, then you will automatically fall into the hands of the Satan. காரணம் என்ன? What is the reason? இமெனேயு அப்படினா என்ன அர்த்தம்? And Hymenaeus means, what is the meaning? 2 தீமோத்தேயு 2:17 அவனை பத்தி மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Timothy chapter 2 verse 17 it is again mentioned. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இமெனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். இவன் விசுவாசி தான், சபைக்குள்ள தான் இருக்கிறான். Is a believer, he was in the church. இவங்க மனசாட்சியை கெடுத்தவங்க, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவங்க, சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. இவங்க பேசினாலே இவங்க பேச்சு எப்படி இருக்கும்? அரிப்பிளவையை போல படரும். And they that are corrupted in conscience, and they that are made the shipwreck of the faith, and they that are delivered into the hands of the Satan, and how their words would be, and their words will be like the canker. 16 வசனம். Verse 16. 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். And they that are false teachers, and they becomes ungodly. பேசி ஒரு சிலர்ல விசுவாசிகள் பாருங்க, அத பேசுவான், இத பேசுவான், அந்த பாஸ்டர் பேசுவான், பேசிட்டே இருப்பாங்க. Some believers, and they keep this language and that language and speak like differently. கடைசில பேசி இவங்க பேச்சு எப்படி மாறுது? அரிப்பிளவையை போல. அது ஒரு வியாதி, அலர்ஜி. So at last, and how their talkings are becoming, and it become allergy, and they become the ungodliness. அது அவன் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிருவ, நீ சொரிய ஆரம்பிச்சிருவ. அதுக்கு உன்கிட்ட இருக்கிறவன் அடுத்து அவன் வரிசையா எல்லாருமே பிடில் வாசிக்க வேண்டியதான். So at last everyone will start to scratch, and you have to play the fiddle. அப்படி வாழ்க்கைக்கு நீ தள்ளப்பட கூடாது. So you should not be cast into such life. இவன் தான் இமெனேயு. And he is the Hymenaeus. சரி, இமெனேயுனா என்ன அர்த்தம்? And what is the meaning of Hymenaeus? இமெனேயு அப்படினா மேரேஜ் சம்பந்தப்பட்ட அப்படினு சொல்லிருக்கு. It is connected with the marriage. அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean? கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழுந்து போன விசுவாசிகள். And the believers are there that are fallen related to the matters of marriage. யாராவது பைபிள் டிக்ஷனரி இருந்தா வீட்ல போய் படிச்சு பாரு. இமெனேயு அப்படினா விவாகம் சம்பந்தப்பட்ட அப்படினு சொல்லிருக்கு. So if you read, you have the Bible dictionary, you go home and read, and the meaning for the Hymenaeus is, and the thing was all ஒரு விசுவாசி ஆவிக்குரிய விசுவாசிங்கறத கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும்னா கல்யாணத்துல தான் கண்டுபிடிக்கலாம். So if you want to identify the good spiritual believers, and you can find them at the time of marriage. அது வரைக்கும் இவர் குதிக்கிற குதி எல்லாம் பார்க்கலாம். கடைசியா வந்து நிக்கும்போது அந்த ஜாதியில வந்து நின்றுவாங்க. And at last, and they come the marriage of the matters, and they will stand in the caste. கடைசியில கொண்டு வந்து பார்த்தா அந்த ஜாதியிலே அந்த உள்பிரிவுல வந்து கரெக்ட்டா நிப்பாங்க. So in the caste, and they will come and someone is 20 things. நமக்கே தெரியாது, அவனுக்கு தெரியும் இல்லையா, அவன் அதுல தான பிறந்திருக்கான். அது இந்த பிரிவுல தான் எனக்கு வேணும் அப்படிமா. So they used to tell, and we are want in this field. இதுக்கு அடுத்த ஒரு காரணம் சொல்லுவான். Until the another reason. என்ன காரணம்? What was the reason? எனக்காக இல்ல, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நாங்க. And not for me, but because of the relatives. எனக்கு சென்னையில ஒரு பையனை தெரியும். I know a person in Chennai. நல்ல பையன், ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப படிப்பு, நல்ல சம்பளம் ஃபாரின்ல. A good boy, good education, good qualification, and good job at foreign. ஆனா அவங்க அப்பா ரட்சிக்கப்படாத ஆளு. But his father was not saved. அவனுக்கு அவர் சொல்றாரு, நம்ம ரெட்டி வம்சத்துல தான் கல்யாணம் கட்டணும்ங்கறாரு. And he was telling that, and you have to take a girl from this Reddy caste. நகை போட்டு தான் கல்யாணம். And they have to wear the jewels and make a marriage. அப்படி இல்லனா நீ என் பிள்ளை இல்ல போயிடுங்கறாரு. If so, you are not my son, you can go away. இவனுக்கு அவரையும் விட முடியல, இயேசுவையும் விட முடியல. And he could not leave his father to Jesus. நல்ல லட்சக்கணக்கில் 2 லட்சமோ 3 லட்சமோ சம்பளம் வாங்குறான். Was earning 2 to 3 lakhs.
ஊழியத்துக்கு வந்துடலாமான்னு பார்த்தான், அதுக்கு அவர் ஒத்துக்கல. And he tried to come to ministry and he was not accepting to ஒரு come to பெத்தவரை ministry. துக்கப்படுத்தணுமான்ட்டு அவன் அப்படியே பல்ல கடிச்சாங்க. And not to greet parents, and he was just gnashing his teeth. வயசு 35. His age was 35. அழகான பையன், ரொம்ப அப்படியே ஆக்டர்லாம் சினிமா நடிகர்லாம் தோத்து போயிடுவாங்க. And he is so charmful and he is so beautiful. அவ்வளவு அழகான பையன், ரொம்ப ஆவிக்குரிய பையன். And he is so beautiful countenance and so good spiritual person. இவனும் அதிலே நின்னா அவங்க அப்பா அவனை பெத்தவன் எப்படி இருப்பான், அவனும் அதே இதுல நின்னான். And how he was in the same stream his father was. இப்போ போன மாசம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அவர் கடைசியா நம்ம ஜாதியில முடி நகை போடாட்டாருன்னு பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு இப்போ எத்தனை மணி 38 வயசுல வந்திருக்காரு அவர் இறங்கி. So at the age of 35 he came down by telling that even if one cannot make caste and not wearing jewels and that is enough. இப்போ கன்வென்ஷன்ல வந்து நோட்டீஸ் கொடுத்தான். சரி ரைட், எப்படியோ இப்போமாவது அவனுக்கு வாழ்க்கை. அவன் பாருங்க பையன் அப்படியே நிக்கிறான். இல்லைன்னா பரவாயில்ல இயேசுவின் வருகையில போயிடலாம் அப்படிங்கிறான். நம்ம ஆளுங்க நிப்பீங்க. So the last convention he gave the marriage notice by telling that if you are not married, then you are coming of the Lord. விவாகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துபவர்கள். Hymenaeus or the one and they that are corrupting the ship of faith in the matters of the marriage. அடுத்து அலெக்சாண்டர். And nextly Alexander. இந்த ரெண்டு பேர் தான் குழப்பிக்கிட்டே வர்றவன். And these two are making confusion. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துற அன்னைக்கு இருந்த ரெண்டு பேர். And these are the two and they that made the faith of the shipwreck. இந்த அலெக்சாண்டர் தான் பவுல் சொல்றாரு, அவன் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கறாங்க. And he was telling about Alexander that delivering him to the hands of the Satan. அலெக்சாண்டர் அப்படினு சொன்னா மனிதனுடைய துணை அப்படினு அர்த்தம். Alexander means an helpmeet to man. கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். And he that are having the helpmeet of God is blessed. உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் தான் துணை. And God is the helpmeet for the upright. நீ மனுஷனை நம்பாத. And you should not trust upon men. உனக்கு எந்த நேரத்துல உனக்கு கலத்தி விடணுமோ அந்த நேரத்துல கலத்தி விட்டுருவான். So at what time and he want to make you put down and he will put you down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. எசியன் கோபேரில் கட்டப்பட்டதான சாலமோனுடைய கப்பல் அது பொன்னை கொண்டு வந்தது. எசியன் கோபேரில் கட்டப்பட்டதான யோசபாத்தின் கப்பல்கள் உடைந்து நொறுங்கி போனது. The ships which was considered a Ezion keeper made by Solomon, it brought forth gold and it was made by the Jehoshaphat, it was broken down. உன்னுடைய இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உனக்கு எவ்வளவு விசுவாசம் கெயினாக கிடைத்திருக்கிறது. And after coming to this religion and how many gain was your based on faith. இந்த உபதேசத்தின் மூலமா நீ எந்த பூரணத்தை அடைந்து கொண்டிருக்கிறாய்? And what perfection you attained because of these doctrines. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நம்முடைய கப்பல் செய்யப்பட்டதின் நோக்கம் நாடிய துறைமுகத்துக்கு நான் போய் சேர வேண்டும். The purpose of our ship to be constructed is that we have to reach to desire heaven. 107 சங்கீதம் 30 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நாடிய துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் அவர் சேர்க்கிறார். 107:30 of Psalm it is telling that and the Lord is taking them to the place where they desire heaven. என்னுடைய கப்பல் உடைய கூடாது. My ship must not be broken down. என்னுடைய கப்பல் முறிந்து போடப்பட கூடாது. And my should not be discomfited. என்னுடைய இந்த உபதேசத்தின்படி நான் ஜீவிக்கிற வாழ்க்கை நஷ்டமடைய கூடாது. The doctrines and the life which I was living according to this doctrine and should not be gone down. நான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் வளர வேண்டும். I must grow in most holy faith. நான் பூரணத்தை சந்திக்க வேண்டும். I must see the attained perfection. என்ன நடந்தது? And what happened? சாலமோனுடைய கப்பல் ஓப்பீரின் தங்கத்தை கொண்டு வந்தது. The ship of the Solomon brought forth the Ophir gold. ஓப்பீரின் தங்கம் உனக்கு இருந்தாதான் நீ ராஜஸ்திரியாய் மாறி அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுவாய். If you have the Ophir gold and you will return into queen and you will brought forth before him. ஆனால் யோசபாத்திலே ஓப்பீரின் தங்கம் கிடைக்கவில்லை. But for Jehoshaphat and he did not get the gold of Ophir. இந்த விசுவாச பாதையில 20 வருஷம் 30 வருஷம் ஓடி உன்னுடைய ஓட்டம் ராஜஸ்திரியாக மாறாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. In this path of faith and if you are going for 20 or 30 years if you are not able to become a queen and there is no use of it. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். It is a close of rise and bend our knees. ஆண்டவரே நான் ஓப்பீரின் தங்கம் உள்ளவனாய் மாற வேண்டும். Lord, I want to be a person who I have the gold of நீர் வரும் பொழுது ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் நான் உம்மை எதிர்கொள்ள வேண்டும். When you come and I have to put on the gold of Ophir and I have to appear before you. விசுவாசத்தை காத்துக்கொண்டவனாக, as the one who kept the faith, நல்ல போராட்டத்தை போராடினவனாக, as the one who fought the good fight of faith, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு என்கிற நிச்சயம் உள்ளவனாக, and henceforth having the certainty I have the crown of righteousness. நான் என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க எனக்கு அருள் செய்யும் சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. And they that are telling grace me that I have to end my race victoriously. ஒரு 2-3 நிமிடம் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுப்போம். 2 or 3 minutes let us go give room for the spirit of God. இப்பொழுது இந்த மெசேஜை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எந்த காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினாரோ அதை உங்களுடைய தேவனுடைய பாதத்தில் வையுங்க. When you are hearing these words and what the spirit of God has depicted you or pointed you out and you have to keep in the feet of the Lord. உன்னுடைய கப்பலின் நிலவரம் என்ன? And what is the nature or state of your உன்னுடைய அபிஷேகத்தின் நிலவரம் என்ன? What is the state of your anointing? உன்னுடைய மனசாட்சியினுடைய நிலவரம் என்ன? And what is the state of your conscience? உன்னுடைய விசுவாசத்தின் நிலவரம் என்ன? What is the state of your faith? உன்னுடைய கப்பல் எங்கே பயணப்படுகிறது? And where your ship is journey? உடைஞ்சிருச்சா?
Is it was broken down? பின்னணியத்தை பிசாசு உடைச்சிட்டானா? And did he broke down the hinder part? நங்கூரம் போட முடியாம நீ தடுமாறுறியா? Or you stumbling not to put the anchor? இயேசு இருக்கிற இடத்தை உடைக்கறானா? Or you come into the place where Jesus was? சுக்கான் இருக்கிற இடத்தை உடைக்கறானா? Or you breaking down the place with the hems? உன்னை நம்பிக்கை இல்லாமல் அலைய வைக்க போகிறான். Or you making to wave around without any hope? இப்பொழுதே நீ ஸ்திரப்படு. Right now you be established. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையில எது உனக்கு டச் ஆச்சோ அத தேவனுடைய பாதத்துல வைத்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு. கர்த்தர் ஒரு கிருபை தருவார். அதோட எழும்பி போகலாம். For 5 minutes you keep in the word of God pointed you and touched you and keep in the feet of the Lord and pray for it and you will get deliverance. ஆண்டவரே என்னுடைய கப்பல் ஓப்பீரின் தங்கத்தை எடுக்க வேண்டும். Lord, my ship must take out the gold of Ophir. நான் நீர் வரும் பொழுது ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உம்முடைய வலது பார்சத்தில் வந்து உட்கார வேண்டும். When you come I have to put on the gold of this Ophir. I must sit in the right hand of your seat. அதுக்கு நேரா என்னை வழி நடத்தும். And help me to move into the direction. அதற்கென்று என்னை பலப்படுத்தும். And for that you strengthen me. இப்போ நீங்க வாயை திறந்து கேளுங்க. ஒரு வல்லமை வரட்டும். Open your mouth and ask, let the power come and touch you. வெட்கப்படாதீங்க. Don't feel shame. மனதை வேற எங்கேயும் செலுத்தாதீங்க. And don't put your mind on any other things. அபிஷேகத்துக்குள்ளேயே இருங்க. Feel in the anointing. அந்த வார்த்தைக்குள்ளேயே இருங்க. Stay in the word. அந்த வார்த்தையினுடைய வல்லமை உனக்குள்ள வரும்படியா நீ கருத்து தரித்திரு. You abide the word, let the power of God come and touch you. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Ribala bakatira bania ribikabala tira karibitra bania rabana. Hallelujah, rabana bakada 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 bakada. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. என் கப்பல் உடைந்து போன நிலவரத்தை உணர்கிறேன். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many are feeling I am in the state where my ship was broken down? நான் ஒரு நங்கூரமற்ற நிலவரத்தில் இருக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many are able to accept that I was in the state where there is no anchor? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தர போகிறார். And today the Lord is going to give you anointing. நீ பயப்படாத. Do not fear. இந்த உபதேசத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டிக்கொண்டிரு. According to the doctrines you built up your life. தவறான உறவுகள் ஐக்கியத்தை விட்டுவிடு. And leave out all your wrong relationship and fellowship. வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள். Keep the life of separation. இதுவரை உடைஞ்சது போகட்டும். Until now it was broken, that is enough. இனிமேல் உடைய கூடாது. And hereafter it should not be broken. இனி ஓப்பீரின் தங்கத்தோடு தான் உன் கப்பல் வர வேண்டும். Hallelujah, 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 hallelujah. Tidabakadabakatidabakatidabakatidabakatidabani. Hallelujah. Amen, 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 amen. நிலையில்ல உலகத்தின் அலைகளாலே அலைந்திடும் பயன் என்ன புதல்வேனே நீ. நிலையில்ல உலகத்தின் அலைகளாலே புதல்வனே நீ. விசுவாச கப்பல் சேவமாறு
ஆமென். தேவனுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய விசுவாசம் குறைந்து போனது, விசுவாசம் நஷ்டப்பட்டது, உன்னுடைய மனசாட்சி கெட்டு போனது, இப்படியெல்லாம் நீ பலவிதமான வேதனைகளோடு நீ வந்தாய். Different things that you have lost your conscience and with many kind of bitterness in your life. உன்னுடைய நிலவரத்தை அறிந்து கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். Knowing your state, the Lord has spoken to you. ஏன் என்ற கேள்விக்கு உனக்கு பதில் கிடைத்திருக்கிறது. And you have got the answer for the question and why the reason. எத்தனை பேருக்கு பதில் கிடைத்தது? அவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். How many got answers for this? Lift up your hands. மனசாட்சி கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? And what is the reason for your conscience? விசுவாசம் நஷ்டமடைந்ததுக்கு காரணம் என்ன? And what is the reason for your faith to go down? எந்த சூழ்நிலையில இதெல்லாம் நஷ்டமடைந்தது? And in what situation it was countless? இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்பொழுதே உனக்குள்ள வந்து பஞ்ச் பண்ணியிருப்பார். When the Spirit of God was dealing with you and the Spirit of God was punched with you. அந்த யோசபாத் மறுபடி அவனோடு கூட சம்மதிக்கவில்லை. And once again the Jehoshaphat never allowed him in his life. இனிமே நான் உன் கூட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். And he said, I will never come along with you. இன்னைக்கு இந்த கூட்டத்துல 12 மணிக்கு நீ ஒரு முடிவெடு. In this meeting at 12 o'clock you take a determination. இனிமேல் எந்த தன்மைக்கு நான் கப்பல் உடையறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். I never allow give room for anything for the ship to be broken down. நான் மனுஷனை நம்ப மாட்டேன். I never trust upon men. தெய்வத்தை மாத்திரம் நம்புவேன். I will trust only on God. நான் அலெக்சாந்தரோட ரூபோட சேர மாட்டேன். I will not engage with Alexander or Hymenaeus. நான் இவனையோட சேர மாட்டேன். And I will not even with Hymenaeus. என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கும். And my fellowship will be the Father and the Son Jesus Christ. உன்னுடைய விசுவாசம் இனி நஷ்டப்பட கூடாது. And hereafter your faith should not come இனி உன் விசுவாசம் வளர வேண்டும். And hereafter your faith must grow. இனி உன் விசுவாசம் ஓப்பீரின் தங்கமாய் மாற வேண்டும். Your faith must be turned into the hope of gold. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நீ சொல்ல வேண்டும். And you have to tell that I have kept my faith. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். God is anointing you. கர்த்தர் உன்னை The பலப்படுத்துகிறார். Lord is strengthening you. கர்த்தருடைய கிருபை உன்னை முடிசூட்டுகிறது. The Lord is crowning with the crown of praise. பலத்தின் மேல் பலனடைவாயாக. Give it strength upon strength. ரிபாலா பகரா பகரா பாலகா திரிகரா பகத் திரிகரா பாலகா திரா பாலகா. ஹalleluya 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 ஹalleluya. ஆம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய விசுவாச கப்பலின் வாழ்க்கை ஒன்று கூட புரிந்து கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்க வாழ வேண்டுமானால் ஓப்பீரின் தங்கம் அணிய வேண்டும் என்பத சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்முடைய விசுவாச கப்பல் சேதமடைகிறது என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் எடுத்த முடிவின்படி ஜீவியத்தை காத்துக்கொண்டு அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க வசனம் கேட்ட எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.